ஹாய்டா, அன்னைக்கு பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஐ ப்ராமிஸ் வித் யூ. அதுலேயே 4/4 ஃபைனல் பார்த்தா ஓகே, மேபி ஃபைனலாக இருக்கலாம். இல்லைனாக்கா இன்னொரு பார்ட் வரட்டா ஓகே, ஒரு ஸ்டோரி கிளிப் வரண்டா. நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க, நம்ம ஜங்க் வந்துட்டு என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு கவர் சொல்கிறாங்க, ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்கா கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க, அதுவா ட்ரிங்க் பண்ணா சொல்கிறாங்க. யாருக்கு ட்ரிங்க் பண்ணா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, அதுவா டே சொன்னான் நீ வந்து ட்ரிங்க் பண்ணுறா சொல்லிட்டு ஓகே, ஒரு டேஸ் ஆச்சு மீட் பண்ணி நான் ஸ்டார்டிங்கில் குடிக்கும்போது தான் சொன்னேன், எனக்கு நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணேன்னு. ஆனால் எனக்கு அவன் கேட்கும்போது வேணான்னு சொல்ல தோணவே இல்லையா, குடிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குடிக்கலான்னு நினச்சேன். அப்படி போக எனக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தோணுச்சு. அப்புறம் ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிமின் பள்ளியில் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க, ஜிமின் திரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாரு குடிக்க ஒரு நார்மல் விஷயம் தானே, அதுக்கு போய் படிச்சிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நம்ம கேட்குறோம் ஜிமின் கிட்ட. இங்கே பாருங்க, அவரோட ஹஸ்பண்ட் ஓகேவா, எனக்கு அவர்கிட்ட எல்லா ரைட்ஸ் இருக்கு ஓகே, அவர் எனக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அதை கேட்டுருக்கேன் ஓகேவா, நீங்கள் தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பாரு, அவன் ஏன் பையன் சரியாக சொல்கிறாங்க, உங்களுக்கு பையன் எனக்கு ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிக்கடம் திரும்பி பார்க்குறாங்க. ஸ்டெப்பில் சுகாவும் நம்ம ஜிம் நின்றுருக்காங்க. சுகா ஜிம் கேட்பாங்க வந்துட்டு இந்த பையன் எனக்கு கேட்குறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறோமா, அது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ப்ராப்ளம் ஓகேவா, நம்ம தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சுகா என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கம்மா, அது அவனுக்கு கேட்குற ரைட்ஸும் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஆமா ஆண்டி, அது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் ஓகே, நம்ம இன்டர்ஃபியர் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா பேசுறீங்க சொல்லிட்டு ஜெயிக்க நம்ம கேட்குறாங்க. இவங்க எப்பவுமே அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா ஜிம்னி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பண்ணாங்க, ஒரு மாதிரி ரொம்ப அட்வைட் பண்ணி பார்க்குறாங்க. மிஸ்டர் ஷேடோ சொல்லிட்டு ஒரு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்குறேன், நீங்கள் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறேன். உங்களை பற்றி யாருக்குமே தெரியல, நீங்கள் எப்படி ஒரு பாசம் தெரியுமா, நீ எப்படி இங்கேன்ற கூட கேட்குறது, என்னோட சின்ன பையன். ஸோ நான் வந்துட்டு நீ வாப்போன்னு சொல்லிட்டு தப்பு இல்லை அப்படி தான் சொல்லிட்டு சுகா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், செகண்ட் என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெக்கியை பார்க்குறாங்க. ஜெக்கியை பார்த்து அப்படி அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்துருக்காரு. பரவாயில்லையே, என் ஜெக்கியை வந்து பர்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னாக்கா அது ஷேடோவில் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா நினச்சிருக்காரு. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு நம்ம ஜிமின் தான் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் தான் மிஸ்டர் ஷேடோன்றது இங்கே இருக்குது சொல்லிட்டு இப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, சாரி ஜிமின் சாரி சொல்கிறாங்க. அது எப்படி எல்லா தப்பும் பண்ணிவிட்டு சாரின்னு சொன்னால் சரியாயிடுமா ஜிமின் கேட்குறாங்க. அப்படி இல்லைடாம்மா சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண ஜிமின் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அது சாரி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜெக்கியை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், என்னம்மா சொல்கிறாங்க, பார்த்து சாரி சொல்கிறேன், ட்ரிங்க் பண்ணுறதுனா அவ்வளோ கெட்ட விஷயம் சரியா, ஜஸ்ட் நார்மலாக தான் ட்ரிங்க் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து ட்ரிங்க் பண்ணேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கியோட அம்மா ஜெக்கிட்ட கேட்குறாங்க. அம்மா நான் ஜிம்முக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேம்மா, ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகே, இதில் போய் என்ன இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு அது ப்ராமிஸ் பிரேக் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் ஆகாதா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கோட அம்மா பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு பிரேக் ஆகாது, உங்கள் ஹார்ட் பிரேக் ஆகாது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கோட அம்மா அமைதியாக இருக்காங்க. அங்கே பாருங்கள், இவங்க எங்கே 2 ஹஸ்பண்ட் ஓகேவா, எனக்கு எல்லா ரைட்ஸும் அவங்ககிட்ட இருக்குது ஓகே, நீங்கள் எடுத்து ஆகாதீங்க சார். ஜிமின் தான் ஜெயிக்க பிடிச்சிட்டு போயிடறாங்க ரூம்குள்ள. இந்த பக்கம் ஜெயிக்கோட அம்மா பயமாக இருக்கேன்ப்பா, இவன் இங்கே எத்தனை அடிக்கிறான், நீ ரூம் ப்ரொஃபைலாக பண்ணுவான் சொல்கிறாங்க. இந்த பையன் பார்த்து நல்ல நம்ம ஃபேமிலிக்கு செட் இவங்களுக்கு செட் ஆக மாட்டான் பாரு, ஒரு நல்ல சடனாக இருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறீங்க ஆண்டி எப்படி கேட்குறாங்க. உங்கள் பாரு ஜின்னி, எவ்வளோ அழகாக நடந்துக்கிறியே, நம்பிச்சு குடிச்சிட்டு வந்து எழுதிருக்கும், நீ எவ்வளோ அழகாக கேர் பண்ணுவா. ஒரு டைம் வந்து மிஸ்ஸஸ் பார்ட்டிக்கு போனாக்க சம்டைம் நிறைய ட்ரிங்க் பண்ணிடுவான், நீ எவ்வளோ அழகாக கேர் பண்ணி எவ்வளோ அழகாக பார்த்து பாரு, இங்கே வந்து பையனை பற்றியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி நம்பிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிடுவாங்க, அதனால் உங்களை எதுவும் திட்ட மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் நம்பிட்டு முன்னாடி பர்மிஷன் வாங்கிடுவாங்க சொல்ல, அவங்க திட்ட மாட்டேன். ஜெக்கே நம்ம ஜிம்மில் கூட சொல்லியிருக்கோம்ல, பர்மிஷன் வாங்கிருக்கோம்ல, உடனே மட்டும் அவன் தானே சொல்லியிருக்கான். இப்போ அவனே அந்த ப்ராமிஸ் பிரேக் பண்ணியிருக்கானாக்கா அப்போது ஜிம்முக்கு கோவம் வரும்ல அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. நீ என்ன இப்போ அப்படியே ஒன் டேல மாறிட்டா சொல்கிறாங்க. நானும் மாறலாண்டி, ஜஸ்ட் உண்மையாக சொல்கிறாங்க ஓகேவா ஜின்னு சொல்கிறாங்க. ஜெக்கே நமக்கு மார்க்கு இன்னும் வீட்டில் எனக்கு தலைவராக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ரூமில் பார்த்தோன்னா நம்ம ஜிம் தாண்டா ஜெக்கே கொடுத்து வந்து ஷவர் ரூமில் தள்ளி விட்டுறாங்க. அப்படி ஷவர் ஆன் பண்ணி விடுறாங்க. ஜெக்கி பாருங்க, ஐயோ விட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒரு கோவம் வருது. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஜிம் வந்துட்டாக்கா ஜெக்கி ஃபுல்லாக அதனால் குளிக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ ஜெக்கி ஃபுல்லாக குளிச்சதுக்கு அப்புறம் ஜிம் ஜெக்கி ட்ரெஸ் சேர்த்து விடுறாங்க. சேர்த்து பட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அவர் போயிட்டு ஒரு ஹேங்கர் சூப் ரெடி பண்ணிட்டு வராங்க. எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, யார் மேக் பண்ணா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களோட அம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்படி அம்மா மேக் பண்ணாங்களா, சரி அப்படி சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. பாதி போது அப்படியே தான் இருக்குது. இப்போ ஜெக்கி இப்போ ஜிம் பார்க்குறாங்க குடி சொல்லிட்டாங்க. அப்போ ஹேண்ட் ஷுவர் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, சாரி செல்லம். ஜெக்கி சொல்கிறாங்க, இது செல்லம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என் ஜம்முக்கு எப்படி உங்களுக்கு எந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ண மனசு வருது சொல்கிறாங்க. ஆடம்மா நான் பிரேக் பண்ண நினைக்கவே இல்லை, டேருக்கெல்லாம் சொல்கிறாங்க. டே சாமி கொடுப்பீங்களா சொல்லிட்டு என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா அப்படி கேட்குறாங்க.
அப்படி இல்லை அவன் ஃப்ரெண்டு இல்லை ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்தனா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க இது குடிங்க சொல்லி ஜிம் டைப் ஃபுட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கியும் குடிக்கிறாங்க. ஜெக்கி ஃபுல்லாக அந்த ட்ரிங்க்கு கூட அந்த சூப் குடிச்சதுக்கப்புறம் தான் ஜிம் அந்த பவுல் கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜெக்கி போக நீ வா அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க வா ஹக் அப்படி சொல்லிட்டு ஹேண்டில் வச்சாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ அதோட தான் குறைச்சி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ப்ளீஸ் வா ஹக் அப்படி சொல்லி ஜெக்கி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு உங்களை ஹக் பண்ண பிடிக்கல போதுமா ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஏன் பிடிக்கல உங்களுக்கு ஜெக்கி ரொம்ப பிடிக்கல ஜெக்கியோட ஹக் ரொம்ப பிடிக்கல கிட்ட வாயா ஜெக்கி சொல்கிறாங்க. நான் வர மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. தங்கலாம் கிட்ட வாங்க ஜெக்கி கூப்பிடுறாங்க. இது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஏன் குடிக்கணும் ஞாபகம் இல்லையா அப்படி கேட்குறாங்க. இந்த குடிக்கிறது ஞாபகம் இல்லை உங்கள் தங்கத்துக்கு உங்கள் செல்லத்துக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சாரி சொல்கிறாங்க. சரி ட்ரிங்க் பண்ண உங்களுக்கு ஒத்துக்காது தெரியாது ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் டாக்டர் ஆனால் உங்களுக்கு ட்ரிங்க் பண்ண ஒத்துக்காது சொல்லிட்டு லாஸ்ட் டைம் உங்கள் டாக்டர் செக் பண்ணி சொன்னாங்களா இல்லையா அது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறோம் ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி நீங்கள் குடிப்பீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சாரி நான் மறந்துட்டேன் அதான் 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு நான் குடிச்சு நான் ட்ரிங்க் பண்ணி முடியாது ஆயிடுச்சு சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம் சாரி நீங்கள் குடிப்பீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ப்ராமிஸ் சொல்லி கொடுத்தீங்க குடிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது தெரியாமல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ப்ராமிஸ் சொல்லிட்டு இல்லை குடிக்கிறது தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ராமிஸ் பண்ணலாம் ஞாபகம் இருக்குது ஓகே தெரியாமல் குடிச்சிட்டேன் ஓகே சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சதான் ஜெக்கி குடிச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி ஜெக்கி மன்னிச்சிட்டு ஓகேவா அவளை ஹாப்பி மன்னிச்சிட்டியா ஜெக்கி கேட்குறாங்க. நான் மன்னிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் மன்னிக்க மாட்டேன் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மன்னிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம்மில் ஹேண்டை கொஞ்சம் இப்படிக்கா பிடிச்சி இருக்கிறாங்க. ஜிம் டக்குன்னு ஜெக்கி மேலே லைட் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குற வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி ட்ரீட் பண்ணிட்டு செல்லம் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எட்ட போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நோ அப்படி சொல்கிறாங்க. எட்ட போங்க சொல்கிறாங்க. திட்டு அடிச்சுக்க உனக்கு எல்லாரும் எடுத்துச்சுக்க சரி எத்தனை ஸ்லாப் பண்ணியிருப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன சொல்கிறாங்க எவ்வளோ ஸ்லாப் பண்ணியிருப்பா ஆனால் வலிக்கவே இல்லை ஏன்னா என்னோட ஜிம்மின் ஓகே உனக்கு எல்லாரும் எடுத்து எங்கிட்ட இருக்குது அடிச்சிக்கோ திட்டிக்கோ சண்டை போடு ஆனால் என்னோட போகக்கூடாது இப்போ பேசாமல் இருக்கக்கூடாது சரியா இக்னோர் பண்ணக்கூடாது அப்புறம் என்னால் பண்ணிக்க ஓகே உனக்கு போயிடக்கூடாது ஓகேவா பிகாஸ் ஐ லவ் யூ ஒரு மேரி லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம்மா ரொம்ப லவ் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் லவ் தான் நிறைய லவ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே குடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அது நான் குடிக்க மாட்டேன் தான் சொன்னேன் அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஃபீட் பண்ணி விட்டேன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு டைமில் பயங்கர கோவம் வருது. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க அவன் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணிவிட்டா நீ ஒவ்வொரு விட்டா நீங்கள் உங்களுக்கு தட்டி விட மாட்டீங்களா சொல்கிறாங்க. அது எனக்கு ட்ரிங்க் பிடிக்கும் தெரியுங்களா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி குடிச்சா ஒத்துக்காது சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பிளட் எடுத்து என்ன சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க மச்சு ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எதுக்கு அப்படி கேட்குறாங்க. நான் ஒரு டாக்டர் ஓகேவா இருந்தாலும் என் ஒய்ஃபை எவ்வளோ கேர் பண்ணுறேன் பற்றி என்ன நீ ஒரு டாக்டர் நீ ஒரு ஹியூமன் தானே நீ எனக்கு கடவுளா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் இல்லை தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வச்சு என் மோஜிக்கு எவ்வளோ கோவம் வருது எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாரு ஜெக்கி பார்க்குறாங்க. நான் நினைக்கிறேன் நீ சாதாரணமான ஒரு ஆர்டினரி பர்சன் மட்டும் தெரியுமா ஜெக்கி எதுவும் சொல்ல வராங்க. இப்போ ஜிம் டக்குன்னு பார்த்துப்போம் ஜிம் தட்டி தராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஹேண்ட் எங்கே இருக்க சொல்கிறாங்க. இங்கே இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அந்த ஹேண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க தூங்கு ஸோ ஜிம் அழகாக அப்படி தராங்க. ஜெக்கி அழகாக தூங்கிடுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி ஜெக்ஸை பார்க்குறாங்க இவர் அடிச்சுக்கலாம் இப்படி அந்த ஹேண்ட் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் இதாக பதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜிம்மின் போயிட்டு ஜெக்கியோடைய ஜெக்ஸில் அப்படியே லைட்டாக அதை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு இன்னொன்று ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியுதா கேட்குறாங்க. எனக்கு இன்னொன்று கூட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லி இப்போ 2 6 கிஸ் பண்ணுறாரு. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு கோவமா அவங்க அடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் தப்பான நீ அடிப்பேன் ஓகேவா அடிக்கணும் அதான் கரெக்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே எனக்கு கோவப்படுத்து நடந்துக்கிறீங்க சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எதுவும் சொல்லாமா ஜெக்கி மேலே அவருடைய செஸ்ட்டில் ஹெட் வச்சுக்கிறாங்க. ஜெக்கி அவரோட ஹேண்ட் அப்படி ஜிம்மில் இருக்க ஹெட்டில் வச்சுக்கிட்டு அழகாக டேப் பண்ணி தராங்க. தூங்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜெக்கி எஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி எஞ்சி பார்க்குறாங்க. இப்போ நைட் நடந்தாலும் ஞாபகம் வருது. அப்படி டக்குன்னு எஞ்சி ஜிம் கிட்ட போகிறாங்க. போயிட்டு ஜிம் ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சாரிடா மாசிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இல்லை சாரி நான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு அவனுக்கு தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணது ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தது நின்று கோவப்பட்டு சண்டை போட்டது அப்புறம் சமாதானம் ஆகும்போது நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஓ ஞாபகம் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சாரி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஜஸ்ட் ப்ராமிஸ் தானே குடிக்கிறப்ப அப்படி பெரிய தப்பான விஷயம் ஓகே நீங்கள் குடிச்சிக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் தெரியும் ஓகே தப்புன்னு தெரியும் ஓகே எனக்கு லாஸ்ட் டைம் டாக்டர் குடிக்கூடாது சொல்லியிருக்காங்க ஓகேவா நீ அதுக்கப்புறம் குடிக்கூடாது சொல்லிட்டு நீ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்க ரீசன் அதான் ஓகே எனக்கு தெரியும் ஓகே ஐம் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. பாருங்க சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் ஜெக்ஸ் கொஞ்சம் வீங்கிருக்கு போல இருக்குது சொல்லணும் இருக்குது
நான் அவங்கள ஸ்லாப் பண்ணிட்டு சொல்கிறேன். பரவாயில்ல இருக்காது, பரவாயில்ல ஜெக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கிடமா கோவம் உட்காந்துருக்காங்க. ஜெக்கியோட அப்பா கிட்ட ஜெக்கிடம் நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஜிமினும் ஜெக்கியை ஸ்லாப் பண்ணுறான் அப்படி சொல்லவும் என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க நம்ம ஜெக்கி வந்து பையன் ஸ்லாப் பண்ணுறான் அப்படி சொல்லவும் இந்த பக்கம் ஜெக்கி எடுக்கிறான்னு படிச்சிருக்கோம். அது எப்படி ஸ்லாப் பண்ணுவோம், அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் ஜெக்கி விடவும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் தானே, ஒய்ஃப் வந்து எப்படி ஹஸ்பண்ட் அடிக்க முடியும் அப்படி தான் கேட்குறாங்க. இந்த பக்கம் ரம்ஜன் பார்க்குறாங்க, ஒரு காமாக உட்காந்துருக்காரு. இடம்பெற ஜெயவை பார்க்குறாங்க, அவன் குடிச்சிட்டு வந்தப்போ அவன் அடிச்சிருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக குடிச்சிருந்து அடிக்கல, தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்துட்டு டே குடிச்சு ஸ்லாப் பண்ணுவியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க, என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டு ஸ்லாப் பண்ணுவோம், என்கிட்ட சொல்லாமல் குடிச்சு தான் ஸ்லாப் பண்ணுவான். ஜெயவை சொல்கிறாங்க, என்னப்பா பேசுறதுக்கு ஆமா நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பிடிச்சி தான் ஸ்டாப் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிராண்ட்மாக்கு மாதிரி ஜெயப் அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் சளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னு வந்து கிச்சன் குக் பண்ணிருக்காரு. எப்படியும் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் காஃபி மட்டும் போய் பண்ணது வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜெக்கி 2 பேரும் மட்டும் வெளில வராங்க ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, குட் மார்னிங் ஆள் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜெக்கி பாருங்க அப்பா சொல்கிறாங்க, வா கூப்பிட்றாங்க. ஜெக்கி கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாரு ஒய்ஃபை நினச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்பா ஜெக்கி சொல்கிறாங்க, இல்லை வேணா நினச்சிட்டு இருக்கான். அவன் வந்து வீட்டுக்கு வந்து அப்புறம் வீட்டு ரூல்ஸ் மாற்றிட்டு இருக்கான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜின்னு எப்படி பேசியிருக்கான், சீக்கிரம் அம்மா சொல்கிறவங்க கேட்க மாட்டான். 1 இயர் ஸ்லாப் பண்ணிருக்கான், நேற்று ட்ரிங்க் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கலாம், ஆமாப்பா அவன் நான் ட்ரிங்க் பண்ணதான் ஸ்லாப் பண்ணாத போய் இருக்கா. ஜெக்கி கேட்குறாங்க, என்ன ஜெக்கியோட பார்த்துருக்காங்க, ஹே என்ன பேசிட்டு இருக்க நீ, ஒரு இங்கே பாரு நீ வந்து ஒரு டாப் லைன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டாப் லைனுக்கு அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கே ஒரு ஹஸ்பண்ட் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்கப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ எல்லாருக்கும் ஈக்குவல் தான் இருக்குது ஓகேவா. செகண்ட், நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எஸ்டே ஜிமினுக்கு. அந்த ப்ராமிஸை நான் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ வென் ஸ்லாப் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்து பார்க்குறாங்க, ஜெக்கி அப்பா உனக்காக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி இடமா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு புரியுது ஓகேவா, இருந்தாலும் என் ஜிமின் இது பண்ணாலும் கரெக்டாக இருக்குது ஓகேவா. அவன் எனக்கு இது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான். அவன் ஸ்லாப் பண்ணுறாலே நல்லதுக்காக தான். அவன் ஏன் ஸ்லாப் பண்ண தெரியுமா உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு நீ குடிச்சிருக்கிறது சாதாரண விஷயத்துக்காக சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒரு சாதாரண விஷயம் தெரியுது, எனக்கு லிட்ரலி ஃபேட்டி லிவர் வந்துச்சுமா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. நான் டாக்டர் தானேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ஃபேட்டி லிவர் வந்து ஓகேவா. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். நான் வெளில அவுட் சைடில் எப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணுறோம் அப்புறம் நான் ட்ரிங்க் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது கூட ட்ரிங்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அது பிடிக்கும். எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன், நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு ஒன் டைம் பிளட் டெஸ்ட் எடுத்த போய் ரொம்ப ஸ்டமக் பெயின் இருந்துச்சு. அப்போ தான் நானும் ஜிம்மில் ஹாஸ்பிட்டல் போகணும், போயிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப தான் டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துருக்கு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்போவே ஜிம் ரொம்ப வாய்ந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எவ்ரிடே விட்டால் வந்துட்டு அவன் எனக்காக மேக் பண்ணி ஒரு சூப் ஓகேவா சொல்கிறாங்க. அவன் கிச்சனுக்குள்ளே போக மாட்டான், நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவன் எனக்காக போயிட்டு அந்த சூப்பரை மேக் பண்ணுவான். அது பார்த்து மேக் பண்ணுவான். எனக்காக அவன் கற்றுக்கிட்டான், லேர்ன் பண்ணான் எப்படி அதை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்துருக்கூடாதுக்கு ரீசனுக்காக ஒரு ஹர்பல் சூப் வந்து ரெடி பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி ஜெக்கி நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுக்கு மாமா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கேர் பண்ணிக்கிட்டான். இப்போ தான் எனக்கு அது கொஞ்சம் டேஸாக குறைஞ்சிருந்துச்சு. நார்மலாக எனக்கு ஸ்டமக் பெயின் எல்லாமே நல்லா இருந்தேன் ஓகேவா. மறுபடியும் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு இனிமேல் தாங்க முடியல, எனக்கு ஃபேட்டி லிவர் இருந்துச்சு. அதுக்கு செகண்ட் வந்து நான் குடிக்க மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு ஒன்று போய் சொன்னால் பிடிக்காது, செகண்ட் ப்ராமிஸ் வந்து பிரேக் பண்ணுறது பிடிக்காது ஓகேவா. நான் பண்ணது தப்பு சோபன்ஸ்லாம் பண்ணியிருக்கான். என் ஒய்ஃபை பரிசு பண்ண வாங்கி தரணுமா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க, இருந்தாலும் அவனை சொல்லிட்டாங்க பாருமா என்னோட ஒய்ஃப்மா அவனுக்கு நடிக்கிற ரைட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி பேசுறதுக்கு இப்படி மாறி போயிட்டா கேட்குறேன். நான் மாறல வைக்கும், நானாக தான் இருக்காது ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க, உனக்கு வெக்கமாகவே இப்படி சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு என்னப்பா வைக்கும் ஜெக்கி கேட்குறாங்க. உன் ஒய்ஃபு நடிச்சிருக்காங்களா சொல்கிறாங்க. ஒய்ஃபுன்றவங்க சொல்கிறவங்க எப்படி எப்போவும் நம்ம கடுமையாக இருப்பாங்களாப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட அம்மாவுக்கு ஒரு மறக்க ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாரு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒய்ஃபுன்றவங்க ஹஸ்பண்ட் கடுமையாக இருப்பாங்களா என்ன சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஓகேவா, யாரும் கடுமையாக கிடையாது ஓகே சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மாக்கு மாதிரி இங்கே பாரு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்லிட்டு பேச்சு மாரி எதுவும் பண்ணதில்லை சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி இருக்குன்றாங்க, ஜிம்மில் எப்படி இருக்கணும் எதுவும் இல்லைம்மா ஓகேவா. எனக்கு ஜிம்மில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. என் ஜிம்மில் இப்போ உங்க கெட்ட ஆட்டிடியூடாக இருக்கணும் ஓகே, எனக்கு அதை பிடிக்கும். எனக்கு என் ஜிம்மில் ஆட்டிடியூட் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம்மில் எங்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது அடிமையாக இருக்கிறத விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலுமே ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அடிமையாக இருக்கிறத விரும்ப மாட்டேன் ஓகேவா. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க எப்படி இருக்க விரும்புகிறாங்களோ அப்படி தான் எனக்கு பிடிக்கும் ஓகேவா. அவனாக இருப்பான், எனக்கு அதான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜெக்கட அம்மாக்கு ஒரு மாதிரி என்னங்க பேசிட்டு இருக்கா, அந்த பையன் எப்படி மாத்திட்டு பாருங்க நம்ம ஜெக்கி வேற சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க, ஒரு கோவம் வருது, இது எவ்வளோ டெஸ்க்கு பார்க்குறோம், சீக்கிரமே அந்த பையனை விட்டுட்டு அனுப்பிட்டு நம்ம ஜெசிக்கும் ஜெக்கிக்கும் மேட்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கட் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஜெயவை பார்க்குறங்கப்பா தப்பு சொல்கிறாங்க. ஜெயவு அப்படி வா நீ வந்து அமைதியாக ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க நீ வாங்கி மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கட அப்பா சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஜெயவு ஒரு மாதிரி அவங்க அமைதியாயிடுறாங்க. இப்போ நம்ம நினச்சிட்டு உள்ள நடந்தாலும் பார்த்து அந்த வரணும் காமிட்டு வந்து இருக்காது, எதுவுமே சொல்லவே இல்லை. சின்ன பார்க்குறாங்க, அவங்க அப்பா சொல்லிட்டு கேட்டு பேச்சு எடுத்து ஒரு டைம் கூட பேச மாட்டாரு அப்படி சொல்லிட்டு அவர் கோவம் வருது. சரிட்டு காஃபியெல்லாம் வச்சுட்டு அவர் போகிறாரு, போயிட்டு அவர் ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பார்க்குறாங்க இங்கே குக்கிங் காம்படிஷன் நடக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்ன ஜெக்கி சரி பார்த்தோம்னா ஜெக்கி காஃபி எடுத்து போதும் வந்துருப்பாரு. சின்ன பேர் காஃபி எடுத்துட்டாரு வந்துட்டு ஜிம்மில் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு குடிக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் எடுத்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போ காஃபி குடிச்சிட்டு அவங்க இப்போ ஆடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் டை வேர் பண்ணி விட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு டை எதுக்கு கேட்குறாங்க.
அதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, மீட்டிங் முடிச்சுட்டா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஜிம் போய்ட்டு செக் டைம் வெயிட் பண்ணுறாங்க. செக் பார்க்குறாங்க. செக் பார்க்க ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ இப்போ போய்ட்டு இருக்கணும், ஓகேவா? இதே மாதிரி ஆட்டிடியூடாக கெத்தாக இருக்கும், எனக்கு அதை பிடிக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா என்ன சொன்னாங்க என்கிட்ட சொல்லு, ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆயிருக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன கேட்டாங்கன்னாக்கா நானே ஆன்சர் பண்ணுவேன், நான் கொண்டு சொல்லுவேன், எனக்கு குழந்தை எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தட்ஸ் மை பாய் சார். ஜெக்கி தான் ஜிம்மில் டீஸ் பண்ணுறேன், ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் ஓகே போகலாம் சார். 2 பேரும் டேட் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இறந்துட்டாங்க. ஜிம் ஜெக்கி டைனிங் டேபிள் உட்காராங்க. ஜிம் தான் வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் 1 செகண்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மைண்ட் நிறைய இருக்காங்க. ஓகே அவங்க சர்வ் பண்ணுவாங்க. ஓகே நீங்களும் உங்களுக்கு பசிக்கு வந்து டைமில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்களா? ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அது இல்லை எப்பவுமே ஆன்ட்டி சொல்லுவாங்க, எல்லாம் சர்வ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா சொல்கிறாங்க. அப்புறமா இதுக்கு ஏன் உங்களுக்கு பசிக்கலையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பசிக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காராங்க. இப்போ ஜிம் வந்துட்டு ஒரு மைடு கூப்பிட்றாங்க. ஒரு மைடு வராங்க. என்ன சார் சொல்கிறாங்க. ஃபுட்டை சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஓகே சார். அவங்க ஜின்னே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க என்னையே பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை தம்பி நீங்கள் தான் இப்போ சர்வ் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க சாப்பிட்றத உட்காந்துருக்காங்களா, சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. உங்களோட ஒர்க் எதனா கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டுப்பா. மேலும் இப்போ ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இப்போ அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ ஜின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த பையனை நம்ம ஜிம் மேலே அவர் கோவப்படுறதா இல்லை என்ன சொல்லவே தெரியல. அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு எடுக்க தெரியாமல் இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜெயகோபால் தான் ஜிம்மிட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஓகே நாங்கள் போய்ட்டு வரோம். எங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் பாய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மை கூப்பிட்டு காரில் போயிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜெக்கி ஜிம்மை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ட்ரிங்க் பண்ணீங்க தொலைச்சிரும் ஜிம் சொல்கிறாங்க. பரம்பட்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஒரே ஒரு பேக் அவ்வளோ சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பேக் ஜெக்கி கெஞ்சிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜிம் போயிட்டு இப்போ ஜெக்கி இப்போ பேக் பண்ணுறாங்க. போதுமா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக அப்படி காரில் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் காலேஜ்க்குள்ள போயிட்டு ஒரு 1 hour வந்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு டேட் அவர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஜிம் ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. அங்கே நம்ம சுகா ஜிம் நிலைமை இருக்காங்க. ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ராக்ட்லேருந்து வரப்போகுது. அந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு டெண்டர் அந்த டெண்டர் நம்ம எடுக்கணும்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா இவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்தாக்கா இவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுகா பார்க்குறாங்க. சுகா வந்துருக்குனாக்கா அவங்க ஃபேமிலியை விடவும் ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலியில் இருக்கிறது சுகா ரிச்சஸ்ட் பர்சன். எனக்கு அவர் அந்த இதில் இருக்கார் இல்லையா, அந்த மிஸ்டர் ஷேடோன்ற அந்த இதில் ஒரு இருக்கார்ல, அவர் வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணுவார் அதில். ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கே இவனாக்கா கவர்மெண்ட் இவங்களோட தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் கேட்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப வெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அதுக்கான ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு ஒரு டெண்டருமே அவங்க எடுக்கிறாங்க. போயிட்டு நம்ம ஜிம் சுகாலாம் போயிருப்பாங்க. போயிட்டு எடுத்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு பிக்கஸ்ட் ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு கிடைக்கிது. ரொம்ப ஹாப்பியாக நம்ம சுகா வீட்டுக்கு வராங்க. இப்போ தான் டேஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் எப்படினாக்கா அந்த குக்கிங் ஷோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரு பர்சன் ரொம்ப நார்மலாக குக் பண்ணுறாங்க. ஆனால் வின் பண்ணிடுறாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப வரைக்கும் இன்னும் கூட பெட்டராக பண்ணிக்கலாம் சுகா ஜிம் நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்போ நீங்கள் போய் பண்ணுங்க சொல்கிறாங்க. எனக்கு போகிறதுக்கு நர்வஸாக இருக்குது. சரி எதுக்கு நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை வீட்டிலேருந்து குக் பண்ணி பண்ணிட்டேன்னா சன்னா போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீக்கெண்டில் ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க. ஜிம் கட்டிங் லீவ் தான். எனக்கு இந்த வீக்கெண்ட் காலேஜ் லீவ் தான். ஒரு காம்படிஷனுக்கு வரீங்களா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ ஃப்ரீயா ஜெக்கெட் விடுவானா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்பிட்டு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஓகே சொல்கிறாங்க. இப்போ வீக்கெண்டு நம்ம ஜிம் நம்பிட்டு வர பர்மிஷன் கேட்குறாங்க. நம்பிட்டு வந்து வேணாம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன்ட்ட கேட்டேன். ஒரு ஒய்ஃபாக ரெஸ்பெக்டாக வந்து கேட்டேன். நீ கூட இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சு அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேஷாக கிளம்பிடாது. இப்போ நம்பி பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அவர் கேட்கவே இல்லை. இந்த பக்கம் ஜிம்மில் டேட் இருக்காங்க. போலமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கியும் கூட வராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் இப்படி குக் பண்ணுங்க அப்படி குக் பண்ணுங்க சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு பவர் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்து நம்ம ஜிம்மில் கலந்துட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு நம்ம பயங்கர நர்வஸ். ஜிம் பார்க்குறாங்க. இப்படி தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து பண்ணுங்க முடியும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. முடியுமான்னு கேட்க கண்டிப்பாக முடியும். யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு ப்ரௌடாக இருக்கேன் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. என் ஒய்ஃப் பாருறேன் எவ்வளோ அழகாக வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு எப்படின்னாக்கா அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இந்த கஷ்டம் பண்ணல ஓகேவா, ஜஸ்ட் அவருக்கான ஒரு சின்ன வேவு தான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சின்ன காம்படிஷனில் கலந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரஞ்சித் பக்கம் தேவையில்லாத வேலை சின்னக்கு சொல்கிறாங்க. அவன் குக் பண்ண நல்லா பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி அதுக்காக இவ்வளோ இப்படி காம்படிஷன் நான் கலந்துக்க முடியுமா சொல்கிறாங்க. தோற்று எம்பர்ஸ்டாக இருக்காது சொல்லிச்சு நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஏன் ஒரு டைம் தோற்று கூட போகிறது தப்பு இல்லை. ஆனால் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு போகிறாருல, அத்தனை ரவுண்ட் வரைக்கும் ஒரு கலந்துக்கிறாருல, அது பெரிய விஷயம் தானே சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா நம்ம பார்க்குறேன். நீயே சுகா தனியாக இருக்க போது உங்கள் வீட்டில் நீ இந்த ஜெயிக்கிற ஏன் தனியாகவே இருக்கீங்க சொல்கிறாங்க. தனியாக இருக்குமா சொல்லி இல்லை இந்த ஃபேமிலி கூட ஒட்ட மாட்டேங்க எதுவும்
தனியாக அவுட் சைடு மாதிரியே இருக்கீங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறது எப்படிமா நீங்கள் சொல்கிறதுலாம் ஆமாம் சொல்கிறது தான் நம்ம ஃபேமிலி சேர்ந்த ஒரு பர்சன். கொஞ்சம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேசிட்டு நாங்கள் வேற ஒரு பர்சனாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க அதான் சொல்லிட்டாங்க. ஜெயோ அப்படி பேசக்கூட வைக்க அமைதியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க அவர் கேஷாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வந்து ரவுண்ட் ஒவ்வொரு ரவுண்டாக போயிட்டுருக்கு. 10 ரவுண்ட் வந்து வந்துருக்காங்க. இப்போ 8 ரவுண்ட் வந்துருக்காங்க. ஜின்னுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ரவுண்ட் வந்துட்டே போதுன்ற அளவுக்கு இருக்குது. ஜின்னு பார்க்குறாங்க ஜிம் எனக்கு இதுவே போதும் எனக்கு நோ சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம் இங்கே பாரு அப்புறம் காம்படிஷன் ரொம்ப டஃபாக இருக்கும் போல அங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு ஸ்டபிலம் சமைச்சிருக்காங்க. ஸ்டபிலம் குக் பண்ணுங்க சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் எத்தனை டைம் சாண்ட்விச் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே ஸ்டவ்வில் குக் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க இல்லை அதுவே நீங்கள் எதுவுமே எல்லாம் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள். ஏன் உங்களுக்கு நிறைய டிஷஸ் தெரியும் ஓகேவா. நீங்கள் நிறைய டைம் கேக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களே மில்க் ஷேக்கு அதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவீங்களே அதை ரெடி பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அப்படி ஆமாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் ஓகே இவங்களாம் பண்ணுறாங்களா அதை விட கொஞ்சம் யூனிக்காக உங்களுக்கு பெட்டராக ஏன்னா உங்களுக்கு இருக்குது டேலண்ட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டு சொல்கிறாங்க போய் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி சொல்கிறாங்க சரி சின்னாயம் சொல்கிறாங்க டெய்லி சின்னாயம் குக் பண்ணி தரது நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துருக்கு நிறைய மில்க் ஷேக்லாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் யூனிக்காக இருக்கிறதா நிறைய இதோ ஆட் பண்ண வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜின்னு போயிட்டு பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் ஜின் தான் வின் பண்ணுறாரு. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே ஒரு செஃப் பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு செஃப்பாக இருக்கிறா ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. உங்களால் முடியும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு அவர் கொடுக்குறாங்க. இதை பார்க்குற ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ரைஸ்மே ஒரு பிகாஸ் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ஜின்னுக்கு அந்த மாதிரி பெரிய விஷயம் இல்லை. எனக்கு அவர் ரிசர்ச் ஃபேமிலி சேர்ந்தவர் தான். அவர் மேட்ச் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம ரிசர்ச் ஃபேமிலி சேர்ந்தவர் தானே. ஆனால் அவர் ஓன் ஃபீல்டில் அவருடைய டேலண்ட் வச்சு அவர் ஏர்ன் பண்ணுறப்போ அது ரொம்ப பெரிய விஷயம் தானே இருக்கும். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருந்த மணின்றது அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து வின் பண்ணி வாங்கினது இல்லையா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே ஒர்க்காக தான் அவர் டெய்லியுமே கிச்சனில் பண்ணுவார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்காது எந்த ஒரு ரிவார்டும் கிடைச்சதில்லை. ஆனால் இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ ரிவார்டு கிடைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஃபேஸில் ஹாப்பினஸ் தான். அவருக்கு இப்படி அந்த அந்த இதெல்லாம் போட்டு விட்றாங்க. அது பிஹேவியருக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன் ஓகேவா அதெல்லாம் போட்டு விட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பெஸ்ட் செஃப்னு சொல்லிட்டு போட்டு விட்ருக்காங்க. சின்னக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே ஜிம் வந்து கிளாப் பண்ணுறாங்க. இப்போ சின்ன பார்த்தவங்க செஃப் கேட்குறவங்க ஃபேமிலி இருக்காங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. என்னோட லிட்டில் பிரதர்ஸ் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. என் லிட்டில் பிரதரும் அவங்களோட ஒய்ஃபும் என்னோட லிட்டில் பிரதர்லாம் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாங்க வாங்க கூப்பிட்றாங்க. 2 பேர் கிட்ட வராங்க. அவர் ஜிம்மில் தான் லிட்டில் பிரதர்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ஒரு பிரதர்லாம் சொல்லியிருப்பாங்க. 2 பேர் கிட்ட வராங்க. அவங்க ஹாப்பி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நம்ம ஜேகேவும் ஜிம் பக்கத்துலேயும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னை வந்து அவங்க பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் கிச்சனில் மேபி நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் வரோம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஜின்னுக்கு அதை வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே ஜின்னுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. ஜின்னு குக் பண்ணுறாங்க. ஹலோமா சொல்கிறாங்க. ஜின் நீ தான் உண்மை குக் பண்ணி வின் பண்ணியா கேட்குறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. அச்சோ சாரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ அப்பவே கேட்டல என்கிட்ட அம்மா அந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம் சொல்லிட்டு நான் தான் வேணும்னு சொல்லிட்டேன். தப்பு எவ்வளோ மன்னிச்சுக்கோ சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல சார் ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ஜூருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ஜூர் பார்த்துட்டு இருக்காங்க ஜின் வின் பண்ணதை. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நம்ஜூரோட ரியாக்ஷனை எப்படி ஜின் வின் பண்ணாங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கிழமை பார்க்குறனால குக் பண்ணுவோம் எப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயக்கோட அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆமாப்பா ஏன்ப்பா அவன் படித்த கேட்டரிங் தானேப்பா அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அவன் கேட்டரிங் தானே படித்தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னால் வரும் எல்லாமே சொல்கிறாங்க. டெய்லி ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக பண்ணுவான். நான் அதை சரி ஓகே டெய்லி ஒன்று பண்ணுறா சொல்லிட்டு அப்படி விட்டுருவான் அப்படி சாதாரணமாக விட்டுருவான் சொல்கிறாங்க. ஜெயோ பார்க்குறேன் ஏமா நீங்கள் சின்ன கூட அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ஜெயோ கேட்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க. இதில் போய் இருக்குது அவன் தெரிஞ்சதை பண்ணுறான். இதில் போய் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நீங்களாம் அப்படி இருக்கு நல்லா ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட உள்ளே போயிடுறாரு. இந்த பக்கம் சின்ன பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு. இந்த பக்கம் சின்ன ஜேகே பார்க்குறாங்க. ஏங்க அப்போ ட்ரீட் என்ன சொல்கிறாங்க பார்ட்டி கொடுங்க சரியா சொல்கிறாங்க. பார்ட்டி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் பார்ட்டி வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு பார்ட்டி வேணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறேன் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டேன். ஃபைன் எங்கள் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜேகே நம்ம பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ப்ரௌடாக இருக்குது. இன்சைட் அவங்க ப்ரௌடாக இருக்குது. வெளில பெருசாக காமிச்சு எப்படினாக்கா அவங்க அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்ல கூட அவங்க ஹாப்பியாக இருக்குது. அவன் டெய்லியும் கிச்சனில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். நிறைய குக் பண்ணுவான். புதுசாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக சொன்னதில்லை. எனக்கு என்னோட மாமியார் எனக்கு என்ன பண்ணாங்களோ அதை நான் பண்ணேன். அவங்க எனக்கு நான் எவ்வளோ பண்ணுவேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நானும் அப்படி பழகிட்டேன். ஆனால் அவங்க பாவம் ஜின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு நினச்சி ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அம்மாவோட ஃப்ரெண்ட்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. கிளாரா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க எனக்கு ப்ரௌடாக இருக்குது சனியில் அவன் நினச்சி சொல்கிறாங்க. அப்படியே ஆமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீயும் இப்படி தான் ரொம்ப அழகாக கிளாண்டராக ஒரு பர்சன் தான் கிளாண்டரில் வேஸ்ட் ஆகிட்டு போ அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ கிளாராக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. போடி நீ வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி மேட்ச் பண்ணிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய்ட்டு அப்படி டேலண்ட்லாம் வந்துட்டு அப்படியே ரைட் பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயக்கடமா ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறேன். சரி வீடு நமக்கு இத்தனை வயசாகிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம சின்னாவது இப்போ போய்ட்டு வின் பண்ணியிருக்காங்க இதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் தெரிஞ்சாக்கா சம்டைம்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் திட்டு வரும் சொல்லி பயப்படுறாங்க. வேணாம் நம்ம அவங்களுக்கு எப்படி சொன்னாங்க அப்படியே இருக்கும் ரொம்ப சொல்லிட்டு அமைதியாகிடுது. இந்த பக்கத்தில் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்க அந்த நைட்டு வந்து அவரே குக் பண்ணுறாரு வீட்டுக்கு. வீட்டில் எல்லாருக்கும் அவரே
ஒரு இப்படிக்கா ஸ்பெஷல் டிஷ்லாம் மேக் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க வீட்லேயே. இப்போ ஜெக்கட் அப்போ பார்க்குறாங்க, என் ஜென் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அங்கே சொல்கிறாங்க, உனக்கு தான் தேவையாக கேட்குறாங்க, என்ன அங்கே சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் மேனோட பையன் நீ வந்து இப்படி பண்ணலாமா கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏன் அங்கே அப்படி சொல்கிறாங்க, உங்கள் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன், ஏன்ப்பா நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்ன எது இவனா பேசுகிறான் அப்போ சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. முதல் தடவை என் ஹஸ்பண்ட் எனக்காக பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம அவங்க லவ்லி கப்பல் தான், ஆனால் சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு அவர் ஒய்ஃபுக்காக பேச மாட்டார். எனக்கு நம்ம இந்த லவ் இருக்கோ சேம் டைம் நம்ம ஒய்ஃப் பக்கம் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம அப்பா அம்மா முன்னாடி நம்ம ஒய்ஃப் விட்டு கொடுக்காம அவங்க மற்றவங்க நம்ம தானே பேசணும். அது வந்து நம்ம நம்பிட்டு பண்ணிக்க மாட்டாங்க இது வரைக்கும். இப்போ நம்ம நம்பிட்டு பேசவும் சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறாங்க. இப்போ நம்பிட்டு அப்பா பார்க்குறாங்க, நம்பிட்டே பேச சொல்கிறாங்க. இல்லைப்பா அவன் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பேர் கலந்துருக்காங்கல்ல. அப்போ அப்படி இருக்கும் அத்தனை பேரையும் அவங்க வின் பண்ணி லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்து அவன் வின் பண்ணிருக்காங்க. அப்போ அவருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தானேப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்போ ஒரு மாதிரி நம்பிட்டு நீ கூட எடுத்து பேச சொல்கிறாங்க. எடுத்து பேசலப்பா உண்மையை தானே சொல்கிறேன் அப்படி சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா அமைதியாக எதுவும் சொல்லாமல் இப்போ ஜென்னுக்கு ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு பேச வந்துச்சு. இப்போ ஜெக்கே நம்பிட்டு பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஜின்னு ஒன்று நினச்சி சொல்கிறாங்க. நம்பிட்டு சொல்கிறேன், எனக்கு நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்கா, சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. நம்ம நம்பிச்சுருக்கா வீடியோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சின்னக்கிட்ட போகிறாங்க, நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு சின்ன ஹக் பண்ணுறாங்க, சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, சாரி ஓகேவா உனக்குள்ள ஒரு டான்ஸ் இருக்குது, நான் தான் ஹைட் பண்ணிட்டு ஓகே சாரி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. நம்பிச்சு சொல்கிறாங்க, இல்லை நம்பிச்சுனா பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லை உனக்குள்ள வந்துட்டு நான் எதுவுமே பண்ணவே இல்லை இது வரைக்கும், உங்கள் பாரு உனக்கு என்ன பண்ணுவோம் கேள்வி சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம் நம்பிச்சுனா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், நான் என்னோட ஓன் ஃபீட் எல்லாமே பண்ணுவேன் சரியா, நீ ஜஸ்ட் எனக்கு சப்போர்ட்டாக மட்டும் இருப்பியா சரி ஜின்னு கேட்குறாங்க. நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, பாருங்க சப்போர்ட்டாக நான் இருப்பேன் ஓகேவா, ஐம் சாரி ஓகேவா, நான் ஒரு ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்காம போயிட்டேன், நீ இப்படியே சொல்லிட்டு எனக்கு ஜாலியாக இருக்க ஹாப்பியாக நினச்சிட்டு ஓகேவா தப்பி அவங்கள ஓகே சாரி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் டைம் டேட் கூட்டு போகிறோம் ஓகேவா, எப்பறம் டைம் கிடைக்குதோ அப்புறம் டேட் கூட்டிட்டு போகிறேன், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணு கேட்க உனக்காக பிஹைண்ட் நல்லா பண்ணுவாங்க ஹஸ்பண்டா ஓகேவா. நம்ம நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, தேங்க்யூ நம்பிடா சொல்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க, ஐம் சாரிடா சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக ஆகிடுறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜேவ் பண்ணுற சுகா சைடு பார்க்கலாம். அவர் ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேருமே அவங்க 2 பேர் எப்படின்னாக்கா இந்த டின் பேர் குடிச்சிட்டு இருக்காங்க கிளாஸில் உட்காந்துட்டு. இப்போ நம்ம சுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஜேவ் பார்க்குறாங்க, சுகா சொல்கிறாங்க சொல்கிறாங்க, நீ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லையே நார்மலாக தான் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சம்திங் எது இருக்குது சொல்லு சொல்லிட்டு ஜேவ் கேட்குறாங்க. இல்லை எனக்கு சின்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா, நானும் ஹாப்பியாக இருக்காங்க நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இல்லை இப்போ டேஸும் சொல்கிறாங்க. ஆனால் நான் கூட நினச்சிட்டேன் அந்த ஜிம்மி பையன் இருக்கான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ஒரு அப்பா அம்மா வந்து எடுத்து பேசுகிறானோ அந்த பையனுக்கு ரெஸ்பெக்ட் தெரியும் அப்போ மேனஸ் தெரியும் நினச்சிட்டேன் சொல்லிட்டு ஜேவ் சொல்கிறாங்க. ஏன் சுகா கேட்குறாங்க. இல்லை நான் அந்த பையன் டக்குன்னு எடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டேன் பாரு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கோட அப்பா பயங்கரமாக கத்துற ரூம் நாங்கள் பாரு இந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் கூட உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் தெரியல அவங்களே எல்லாம் நடந்து சொல்கிறாங்க. அப்படியே அவன் இது வரைக்கும் ஜின்னு நம்பிச்சு எடுத்து பேசுகிறேன் ரெடி கூட எடுத்து பேசுகிறாங்க பற்றியா, நான் சொல்கிறது மட்டுமே கேட்டுருந்த ஒரு பசங்க நம்ம நம்பிச்சு கூட தான் வேற எனக்கு அவர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் நம்பிச்சு அப்போ வந்து அதை விட்டுருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேணாம் அது எவ்வளோ இதெல்லாம் நீ வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் தான் அனுப்பி வச்சிருப்பாரு. இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க. என் பையன் என் பசங்க நான் சொல்கிறதுன்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் மாறுது. இவன் நம்ம வீட்டில் சொன்னிங்களா சின்ன அவன் ரொம்ப நல்ல பையன், வீட்டில் எல்லாரும் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பான், எனக்கு அவன் பிடிச்சி அதான் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி எடுத்து பேசுகிறான் பார்த்தியா சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பேச்சை மீறி ஒரு இடத்துக்கு போயிருக்கான், இன்றைக்கி வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கோட அப்பா ஒரு மாதிரி கோவம் வருது. இந்த பையனை ஃபஸ்ட்டு வீட்டு அனுப்பணுன்ற பேசிட்டு இருக்காங்க. ஜெக்கோட அப்பா ஒரு மாதிரி எதுக்கு வீட்டு அனுப்பணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு அவன் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் துட்டுன்னு பேசுகிறான், ஆனாலும் அவங்க கரெக்டாக பேசுகிறான்ற மாதிரி ஜெக்கோட அம்மாவுக்கு புரியுது நம்ம ஜிம்மை பற்றி. இப்போ நம்ம ஜேகே அப்போ வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஜேகே ஜிம் சைட் பார்த்தோம்னா ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா இன்னைக்கு ஜின் நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு எதாவது ரிவார்டு வேணும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க ரிவார்டு கொடுக்குறதுக்கு ஜேகே ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அதுவும் தெரியும் எனக்கு கிஸ் வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க கிஸ் தானே ஜிம் பற்றி ஜேக்கை கிஸ் பண்ணுறாங்க. இதில் அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா எனக்கு ரொம்ப டயர்டாக தூங்க விடுங்க சொல்கிறாங்க. தூங்க விடுமா ப்ளீஸ்டா செல்லால ஜேக்கே சொல்கிறாங்க. நோ ஜேக்கே சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. ஜிம் தான் படுத்துக்கிறாங்க. ஜேக்கே பார்க்க இப்படி சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்கலாம்டா. இந்த பக்கம் ஜின்னு ரொம்ப ஹாப்பியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்காரு, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜின்னோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஜின்னோட பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ண சொல்கிறீங்களா இப்போ நானே பார்த்து சொல்லி நான் ரெடி பண்ணுறேன் ஓகேவா சொல்லிட்டு ஜின்னோடப்பா ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சில விஷயங்கள்லாம் அப்ரூவலாம் வாங்கல, ஒரு ஹோட்டல் வைக்கினாக்கா அதுக்கு எல்லாமே வந்து அப்ரூவல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. தன்னோட பையன் தனியாக கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வரக்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜின்னோட அப்பா கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் மேடம் உங்கள் பையன் சாதாரண ஹோட்டல் வைக்கிறாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ சின்ன அப்பா பார்க்குற ஹோட்டலில் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க சொல்கிறாங்க. குக் பண்ணுறது சாதாரண விஷயம் நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்பா கேட்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க இது என்னோட பையனோட ஃபியூச்சர் ஓகே ட்ரீம் ஓகேவா அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு அப்பாவா சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு ஒரு பிகஸ்ட் ரெஸ்டாரண்ட் எப்படின்னா நார்மல் ரெஸ்டாரண்ட் ஒரு பிகஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. சின்ன பார்க்குறேன் அப்போ சின்னதாக வச்சு கொடுங்க நான் வந்து அதை பெருசாக வந்து உருவாக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை
நான் உனக்கு மீடியமாக உருவாக்கி கொடுத்துருக்கேன் ஓகேவா, இது நீ பெட்டராக இன்னும் க்ரோ பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்பா சொல்லிட்டு ஜின்னு அவரோட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. 2 வீக்ஸ் ஆஃப்டர் ரொம்ப கிராண்ட் ஓப்பனிங் செரமனி வச்சிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி அட்டன் பண்ணுறாங்க. ஜிம் எல்லாருமே இருக்காங்க. ஜெயக்கோட அப்பாவுக்கு வந்து விருப்பமே இல்லை. எனக்கு நம்ம பேசி மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஜெயக்கோட அப்பாவுக்கு ப்ரௌடாக தான் இருக்குது. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய பேர் ஜாப்க்கு அப்பாயின் பண்ணிட்டாங்க. நல்லாவே இருக்குது. இப்போ அந்த டேக்கு ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போ சின்ன ஒரு பக்கம் பிஸியே போயிடாரு. அவர் பக்கம் வீட்டில் தான் குக் பண்ணுறது, ஒரு பக்கம் மேடாக குக் பண்ணுறாங்க. சம்டைம் ஜெயக்கோட அம்மா குக் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கா. நம்ம ஜிம் பார்த்தா அவர் பிஸியாக இருக்க ஸ்டடிஸ் ஒரு பக்கம், செகண்ட் பக்கம் அவரோட ஓன் பிஸ்னஸ். அப்புறம் ஜெய்க்கி பார்த்தா அவரோட டியூட்டியில் பிஸியாக இருப்பார். சம்டைம் ஜிம் கூட அவருக்கு அப்போ கூப்பிட்டு ரொமான்ஸ் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜிம்ல ஜெய்க்கி நம்ம எப்போதுமே இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போல்லாம் அங்கே அதை விட்டுட்டு பால்கனி ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒரு எம்ப்ராய்டரி போட்டே இருப்பாங்க. ஜிம் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அடிக்கடி சொல்லிட்டு ஜிம் ஒன்றே போகிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க ஜிம்ல அந்த பக்கம் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது சொல்லிட்டு அந்த எம்ப்ராய்டரி அப்படியே வச்சு சேஞ்ச் போயிடறாங்க. நம்ம ஜிம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன் அவர் பார்த்தே இல்லை. அவர் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டன் ஆகிடுறாங்க. ஸ்டன் ஆகிட்டு அப்படியே மொபைலை கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு ஜிம் தான் அம்மா நீங்கள் இது எப்போ பண்ணுறீங்க கேட்குறாங்க. சின்ன வயசுல பண்ணுவேன். ஜெய்க்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஜெய்க்கோட அம்மா கேட்குறாங்க. அவங்க அது நல்லா இருக்கான்னு கேட்கும்போது அவங்க கல்லூரி ஏக்கம் அப்படி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஜிம் சொல்கிறாங்க. சரி 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 ஜிம் ஜெய்க்கோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்துட்டு இப்போ அவங்க சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஒரு 1 month ஆஃப்டர் தண்டா இங்கே ஒரு ஃபேஷன் ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எதுவுமே பாயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு யாரோட ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை யார் வந்துட்டு டிசைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ் வந்து யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த மாடல் பார்க்குறாங்க. இது வந்துட்டு எங்களோட ஒரு கம்பெனி நேம் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி நீங்கள் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பேட்டர்னோட ஓனர் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நான் தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பேருன்னு கேட்குறாங்க. அவங்க பேர் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் போட்டதான் சொல்கிறாங்க. இல்லை அந்த பேட்டர்னுக்கான ஓனர் ரைட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். மற்றபடி என்னோட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேறு யார்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்துட்டு மிஸ் கிளாரா சொல்கிறாங்க. மிஸ் கிளாரா சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ் கிளாரா அப்படி சொல்கிறாங்க. இந்த இப்போது இந்த அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அவங்க எங்கே பார்க்கன்னு கேட்குறாங்க. அவங்கள பார்க்கலாம் முடியாது. கொஞ்சம் டேஸ் எடுக்கும். அவன் என்ட்ரோ பண்ணுற சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அந்த பேட்டர் வந்து என்ன பண்ணாக்கா அப்ரூவ் கொடுத்துட்றாங்க. அப்போ இது ஃபுல்லாகவே போய்னாக்கா அந்த டிசைன் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் ஆகுது. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பேட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது நம்ம ஜெய்க்கோட அம்மா ஒரு மேக்சின் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா வீட்டில் இருக்கும் சொல்லி மேக்சின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பார்க்குறாங்க இது என்ன ஜெய்க்கோட அம்மா பார்க்குறேன். நான் போட்டதாச்சு ஜிம்ல ஜெய்க்கோட அம்மாக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அந்த மேக்சினில் அது வந்துருக்கு. அந்த பேட்டர்ல அவங்க போட்டது பார்க்குறாங்க. இது பிராண்ட் ஓனர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க ஓனர் நேம் போட்டிருக்காங்க. இந்த பேட்டர்னோட அந்த ஓனர் அந்த பேட்டர்னுக்கான ஓனரும் அந்த பேட்டர்ன் வந்துட்டு இப்போது கரண்ட்ல யார் மெயின்டென்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரும் போட்டிருக்கு. இப்போ நம்ம ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னது என் பேர் மிஸ் கிளாரா சொல்கிறாங்க. நான் மிஸ் ஜோன் எனக்கு அவங்க பேரே மிஸ் ஜோன் தானே இருக்குது. அவங்க கிளாரான்ற பேரே என் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க பார்க்குறாங்க. இது என்ன மிஸ் கிளாரான்னு போட்டிருக்கு. இது யாரோட என்ன மாதிரி இருக்காங்களே. இல்லை இது நான் போட்டதாச்சு. இதனால தெரியுது நான் போட்டது அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து சொல்கிறாங்க. என்னங்க கூப்பிட்றாங்க. இப்போ ஜெய்க்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எங்க பாருங்க சொல்கிறாங்க. என்னமா பேரும் கேட்குறாங்க. பாருங்களா இது நான் போட்டதுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அப்பா பார்க்குறாங்க. இது நீ போட்டதா சொல்கிறாங்க. ஆமாங்க நான் போட்டது தெரியுமா. ஆனால் யாரும் அவங்க பேர் போட்டிருக்காங்க. கிளாரான்னு கூட பேர் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அந்த வேர்ல்டில் 1000 கிளாரா இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை இது பேட்டர் நான் போட்டது ஜெய்க்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கோட பேர் கிராண்ட் பார்க்குறாங்க. பாருமா உன்ன மாதிரி நிறைய பேர் டேலண்ட் உன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா அதில் எவ்வளோ டேலண்டாக இருப்பாங்களோ. நீ ஜெஸ்ட் சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப. அவங்க வந்து ரியலாக ஒரு பேட்டர்ன் போட்டிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆண்டி நான் போட்டது ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மா கிராமம் பார்க்குறேன். அதுக்கு என்னம்மா சொல்கிறாங்க. பாருங்க நான் போட்டு சொல்கிறாங்க. பாருமா உன்ன மாதிரி நிறைய பேர் போடுவாங்க சரியா. நீ வந்து உனக்கு புரியாமல் பேசிட்டு இருக்க. உன்ன மாதிரி போட்டதுனால நீ வந்துட்டு நீ போட்டுக்க நினச்சிருக்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியுது நான் போட்டது தான் ஜெய்க்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கோட அம்மாவுக்கு ஒரு கால் ஒரு ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க. இருங்க சொல்லிட்டு எழுந்து வெளியே போயிட்டு ஹலோ சொல்கிறாங்க. மிஸ் கிளாரா சொல்கிறாங்க. மிஸ் கிளாராவா சொல்கிறாங்க. இல்லை மிஸ் ஜோன் சொல்கிறாங்க. சரி ஓகே உங்கள் ஆஃப்டர் மேட்சுக்கு உங்கள் பேர் வந்து கிளாராக இருக்கலாம். நீங்கள் ஜோனாக இருக்கலாம். நீங்கள் கிளாரா தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் அந்த பேட்டர்ன் நீங்கள் தானே போட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க. அது வேற யாரையும் பேரில் இருக்காங்க. நான் கூட என்னோட நினச்சிட்டேன் தெரியுமா. அப்புறம் நினச்சேன் நான் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கு இந்த ரூம்குள்ளே. அப்புறம் என் பேர் எப்படி வரும் சொல்லி ஜெய்க்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த பக்கம் உள்ளவங்க எதுக்கு சிரிக்கிறீங்க ஜெய்க்கோட அம்மா கேட்குறாங்க. ஏன்னா ஜெய்க்கோட அம்மா ட்ரீ கொஞ்சம் என்ன சொல்லிட்டாங்க வைக்க இவங்க வீட்டில் உள்ளவங்க அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வேறு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. ஓகேவா அதனால தான் இப்போ நம்ம ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க. எதுக்கு சிரிக்குன்னு கேட்கவும் இங்கே பாருங்க மிஸ் கிளாரா அது நீங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் அந்த பேட்டர்னோட ஓனர் நீங்கள் தான் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக உங்களோட டிசைன் ஒரு பர்சன் சென்ட் பண்ணாங்க சரியா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம்
உங்கள் டிசைனாக ஒரு பசங்க சென்ட் பண்ணாங்க. ஓகேவா, நாங்களும் வாங்கி பார்ப்போம் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகேவா, நாங்கள் அந்த ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக கொடுத்தோம். மாடல் ஷோக்கு அதை அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கொடுத்த அந்த பேட்டர்னை நாங்கள் ட்ரெஸ்ஸாக எப்படியாக்கா அந்த பேட்டர்னை போட்டு நாங்கள் ட்ராயிங் அந்த ரெடி பண்ணியிருந்தோம், டிசைன் பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஓகேவா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் ஃபேமஸாக இருக்குது. இப்போ உங்களால் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறாங்க, உங்களால் சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி எங்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் நாங்கள் தான் உங்கள் கான்டாக்ட் பண்ணோம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உண்மையாக நீங்கள் பேசுகிறது நான் தானே தப்பான பர்சனுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஒரு பிக்கை சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ராயிங் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம செகண்ட் அம்மா ட்ராயிங் பண்ணுவாங்க. செகண்ட் வந்துட்டு அது வந்துட்டு இப்படியாக எம்ப்ராய்டரி போடுவாங்க. ஓகேவா, அதை நம்ம ஜிமிங்க அவங்களுக்கு தெரியும் வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட் எடுத்துருப்பாங்க, செகண்ட் வீடியோ கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்க்குறது இது நான் தான் சொல்கிறேன். ஆமாம், ஓகே, இது ரைட் ஃபுல் வேணாம் நீங்கள் தான் அப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இது ரைட் ஃபுல் வேணாம் நீங்கள் தான் சரியாக சொல்கிறாங்க. இல்லைண்ணா இப்போ உங்கள் வீட்டில் கூட வேறு யாரும் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஓகேவா, உங்களை மாதிரி நீங்கள் மட்டும் தான் முடியும். உங்களுக்கு ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்குது. ஓகேவா, இதை ஒரு பர்சன் சென்ட் பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சார் உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் சைன் பண்ணி தர முடியுமா சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஒரு டிசைனுக்கு இவ்வளோ சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. ஜெயக்கோட மக்கள் லிட்டரலி மயக்கம் வந்துடும் போல். எனக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க அவ்வளோ ஏன் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஜெயக்கோட மாதிரி ரிச்சான பர்சன் கிடையாது. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்ம கல்ச்சரான ஃபேமிலி பிறந்திருப்பாங்க. அவங்க இப்படி ஜெயன் ஃபேமிலியோடைய கம்பெனியில் நம்ம அவங்களோட அப்பாவோ அம்மாவும் ஒர்க் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அதை பார்த்து அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க சொல்லிட்டு அவங்க பொண்ணு அழகாக இருக்காங்கன்றக்காக நம்ம ஜெயக்கோட ரெண்டமாக மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டைமில். இப்போ நம்ம ஜெயக்கோட பார்க்குறவங்க அதை சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் உங்களுக்கு அது சேலரி தான். ஓகேவா, உங்களுக்கு மந்த்லி சேலரி இவ்வளோ தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கோட பார்க்குறாங்க. நிஜமாக சொல்லிட்டு ஆமாம், எனக்கு உங்களுக்கு இன்னும் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு டேலண்ட்டுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நீங்கள் எப்படி பேட்டர்ன் போடுற பொறுத்து தான் நாங்கள் வந்துட்டு இருக்க டீல் பேசலாம் இருக்க சொல்கிறாங்க. டீலா என்ன டீலா ஜெயக்கோட கேட்குறாங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுனாக்கா நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கலாம் சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் ஆமாம் 50-50 சொல்கிறாங்க. 50-50 என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜெயக்கோட இப்போது நம்ம ஜெயக்கோட அம்மாவுக்கு ஒரு அமௌண்ட் தான் அனுப்புகிறாங்க அவங்க மொபைல் நம்பருக்கு. இப்போ ஜெயக்கோட அம்மா ஸ்டன் ஆயிடுங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு இருக்க ஓன் பர்சனல் அக்கௌண்ட். இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்டில் அவங்க வந்து மணி கூட பெருகு வச்சிருந்தது இல்லை. எனக்கு நம்ம ஜெயக்கோட ஃபேமிலிக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே அவங்க ஃபேமிலியில் கிளாஸ் ஆஃப் திங்ஸ் வாங்குறதுக்கு அவங்க திறமை வேணா அதுதான் அவங்க வாங்கிப்பாங்க. மற்றபடி இவங்களுக்கு சொல்லிட்டு ஓன் அக்கௌண்ட்டில் மணி இருந்தது இல்லை. இப்போ பார்க்குறாங்க. இதை பார்த்தா இதெல்லாம் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நீங்கள் ஓனாக இன் பண்ணுறதுக்கு அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டு சொல்கிறாங்க. எனக்கு வந்து டீட்டெயிலாக எப்படி கிடச்சி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குற ரிமைண்ட் பண்ணி பார்க்குறவங்க ஒவ்வொன்றா அவங்க ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து பண்ணுறப்போ அவங்க ஜிமின் மட்டும் தான் அந்த பக்கம் போயிருப்பாரு, அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ யோசிச்சு பார்த்துட்டு தேங்க்யூ நான் பேசிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்க ஜிமின் பாருங்க. அப்போ ஜிமின் ஒரு ஏதோ ரீட் பண்ணிட்டு இருக்காரு புக்ஸில். இப்போ நான் ஜெயக்கோட போயிறாங்க. ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உள்ள வாங்க ஜிமின் சொல்கிறாங்க. அப்போ ஜெயக்கோட உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு உட்காரவா கேட்குறாங்க. ஜிம் லைட்டு ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அவர் பார்த்துட்டு ஏன்னா ஒரு இன்னசென்ட் தான் ரியலாகவே எப்படி ஜெயக்கோட ஜிம் பார்க்குறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயக்கோட உட்காடுறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கோட அம்மா பார்க்குறாங்க. நீ இதெல்லாம் பண்ண இதெல்லாம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. நீ போய் சொல்லாத, வேறு யாரும் இந்த வீட்டில் நான் எவ்வளோ டேஸ் இருக்கேன். என் பசங்களும் சரி, என் சனிலாம் சரி, இவன் ஹஸ்பண்ட் என்னோட இன்லாஸும் சரி, யாரும் எனக்கு கேர் பண்ணதே தெரியுமா. இவன் அவங்க சொன்னது கூட இல்லை. நீ ஃபஸ்ட்டு நீ தான் சொன்னா நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சரியா எனக்கு நல்லா தெரியும். நீ தானே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயக்கோட பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ண கேட்குறாங்க. உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கோ சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச வீட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வீட்டை பற்றி யோசிச்சு கேட்குங்க. பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒய்ஃப் வந்துருக்கீங்க சரி. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 31 இயர்ஸாக நீங்கள் ரொம்ப இப்படி ரெண்டு ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கிறீங்க. எனக்கு நம்பிருக்கு 30 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் அப்புறம் இந்த ஃபேமிலி ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஓகேவா, ஒரு நல்ல மருமகளாக இருந்திருக்கீங்க, நல்ல ஒரு அம்மாவாக இருந்திருக்கீங்க, நல்ல ஒய்ஃபாக இருந்திருக்கீங்க சரியா. நீங்கள் உங்கள் வீட்டு எல்லாமே கடமையில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் யோசிக்க வெளில சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற ஜெயக்கோட பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் என்ன யோசிக்க கூடாது நான் தோணுச்சு. நானும் தான் யோசிக்கணும்னு நினச்சேன். நீ வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் அம்மாட்ட கூட கேட்டிருந்தேன். அம்மா நான் போயிட்டு அவங்க கம்பெனிலே நிறைய கம்பெனிலாம் ஒர்க்லாம் பண்ணுறாங்களே, நாங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணவான்னு கேட்டு நான் கூட சொன்னேன் என் அம்மா கிட்ட. எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் வேணும், உங்களுக்கு நல்ல ஜாப் வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதுவே போதும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்க சொல்லிட்டு அப்படி கூட நான் கேட்காம என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். ஏன்னா மாமியாரோட ஒரு டைம் டிசைன் பண்ணி கூட காமிச்சேன். அவங்க ஏதாவது விஷயமா சொல்லிட்டு அப்படியே ஒரு மட்டும் வச்சுட்டாங்க தெரியுமா. நான் டிசைன் பண்ணி எல்லாமே ஒரு ரூம் தூங்கிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் நான் பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெயக்கோட பார்க்குறாங்க. வா கூப்பிட்றாங்க. இப்போ ஜெயக்கோட அம்மா ஜிம் போகிறாங்க. ஒரு ரூம் ஓப்பன் பார்த்தாக்கா ஜிம் ஸ்டன் ஆயிடுறாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், இல்லை அவங்க மாடல் ட்ராயிங் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக கேட்கணும். ஜெயக்கோட ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஒவ்வொன்றும் ரசித்து பார்த்துருக்காங்க. ஜெயக்கோட அம்மாவுக்கு ஒரு மார்க் எனக்கு அவங்களுக்கு இதெல்லாம் சேல் பண்ணும் அப்போலாம் எதுவுமே கிடையாது. இந்த டிசைன் வெளில போகிறது கூட இல்லை. அவர் பார்க்குறாரு தன்னுடைய ஓவியத்தை பார்க்க ஒரு கலைஞர் எனக்கு ரசிகர் இல்லாமல் எதுவுமே வந்துட்டு ஒரு ஓவியம் வந்துட்டு அழகாக தெரியாது யாருக்குமே. அவங்க ரசித்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு எப்படினாக்கா அவங்களால அவங்க ஹாப்பியாக இருக்க முடியும் இல்லையா. அதனால இப்போ ஜெகே அம்மா பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க ஒருத்தவங்களால சிங்கிங் பண்ணக்கூட அதை கேட்க நல்ல ஒரு ரசிகர்கள் வேணும். ஒரு நாள் ட்ராயிங் பண்ணாங்கனாக்கா அதை கூட பார்க்குறதுல கண்கள் வேணுமே சொல்லிட்டு இப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் அதை ரசித்து பார்க்குறப்போ அவங்க டச் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு கூட அவர் மாதிரி இருக்குது. இதே போதுன்ற மாதிரி இருக்கிறதால இவ்வளோ வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு ட்ராயிங் பண்ணதெல்லாம்
முதல் தடவை ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, யாருமே இந்த ரூமில் வந்ததில்லை. இது ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ஜெக்கடம்மா அவங்க ட்ராயிங் பண்ணதான் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு எடுத்து அழகாக இருக்க அப்படி டஸ்ட்டுக்கு அழகாக தொடச்சி விடுறாங்க. தொடச்சிட்டு எடுத்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஜெக்கடம் பார்த்து என்ன பண்ண சொல்லிட்டு இருங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வராங்க. எடுத்துட்டு போங்க சொல்லிட்டு எடுத்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. சேல் பண்ண போறியா ஜெக்கடம்மா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேல் பண்ணது போல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜெக்கடம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் போயிடறாங்க. பார்த்தா ஒரு 1 வீக் ஆஃப்டர் வந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஷோ வந்து வச்சிருக்காங்க. எனக்கு ஃபுல் டிசைன் அந்த காம்படிஷன் வச்சிருக்காங்க. ஓகேவா போய் பார்க்கணும். ஒரு ஆர்ட் கலர் மாதிரி வச்சிருக்காங்க. ஆர்ட் கலர்ல இந்த மாதிரி எப்படின்னா மாடல்ஸ்லாம் வைப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்படி போய் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே போயிருக்காங்க. ஜெக்கோட அப்பாவை தவிர ஜெக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஜெக்கோட அப்பா ஃபாரின் மீட்டிங் போயிருக்காரு. இப்போலாம் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே நிறைய ட்ராயிங் இருக்குது. அப்போ நம்பி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்குறது. எனக்கு நம்பிக்கே தெரியாது அவங்க அம்மாவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. வா நல்லா இருக்க சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு இதாக பார்த்துருக்காங்க. இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. நம்ஜித் நம்ம பார்க்குறாங்க. எப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆசைட்டாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நான் அடிக்கடி எக்ஸ்பிரஷனாக போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜித் பிக்சர் எடுக்கிறாங்க. நம்ஜித் நம்ம நம்ப முடியல. என்னடா நம்ம ரூமில் தூங்கிட்டு கிடந்துச்சு இந்த ஃபோட்டோலாம். இப்போ எனக்கு இந்த ஆட்டில் அப்படி தூங்கிட்டு இருந்துச்சு. இப்படி இவங்களுக்கு ரசிக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. நிறைய பேர் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. அவங்களும் நம்பவே முடியல. எனக்கு இது கூட அவங்க பண்ணது எம்ப்ராய்டரி. ஓகே எம்ப்ராய்டரி ஒரு அம்பாசிடர் தான் அவங்க மாறியிருப்பாங்க. பிராண்டாக தான் மாறி இருக்கு. ஆனால் இது வந்து ஆர்ட் விட்டு அவங்க ட்ராயிங் பண்ண 2 பிராண்ட் இருக்கு அவங்க கிட்ட. அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஒரு பர்சன் அப்படியே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஓ எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இதை நீ தானே பண்ண சொல்கிறாங்க. நான் இல்லை சொல்கிறாங்க. ஏய் போய் சொல்லாது நீ தானே அப்படி கேட்குறாங்க. நான் இல்லை சின்ன ஆயாங்க சொல்கிறேன். ஜிமி போய் சொல்லாது நீ தானே தெரியும் ஓகேவா. எனக்கு ஆன்டிக்கு எப்படி ஆன்டிக்கு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆன்டி அடிக்கடி ட்ராயிங் பண்ணி தான் பார்த்துட்டு எம்ப்ராய்டரி போட்டு நானே பார்த்துருக்கேன் ஓகேவா. ஆனால் நான் கூட கிட்ட போய் பார்த்ததில்ல ஓகே. அடிக்கடி தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ நான் சும்மா ஏதோ சும்மா போட்டுருக்கேன்னு நினச்சிட்டு ஓகேவா. நீ சொல்லு உண்மையாக நீ தானே பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சூப்பராக சொல்கிறேன். அவனுக்கு டவுட்ரா சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. நீ சின்ன பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படா இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் எதை பண்ணலையே சொல்கிறாங்க. ஏய் போய் சொல்கிறாங்க. இல்லை கேங்க நான் ஜஸ்ட் நான் பிக்சர் எடுத்து ஒரு கம்பெனி சென்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த கம்பெனி உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை வந்து எங்கள் காலேஜுக்கு வந்தாங்க நான் அப்போ பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க. இல்லை பிகாஸ் சீக்கிரம் எதுவும் ஜிம் பண்ணி இருக்குது. ஜிம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஜிம் பண்ணி பெரிய ஒரு சீக்கிரம் இருக்குது. நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். அது எனக்கு நான் வந்துட்டு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஜிம் வந்து எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் என்னோட ஹஸ்பண்டை போய் என்னோட இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நானும் அப்படியே அவங்களுக்கு எதுவுமே மாறிட்டேன். மற்றபடி எனக்கு மனசாரம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஜேக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட இருக்கும்போது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கிடம் பார்க்குறேன். நான் கூட வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் பாரு உண்மை ரொம்ப நல்லா ஃபைனாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கிடம் பார்க்குறாங்க. ஃபைனலாக அந்த ஷோ அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜேக்கிடம்மா கால் வருது. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கிடம்மாவுக்கு இன்னொரு கால் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு. நாளைக்கு நீங்கள் வந்து சைன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சைன் பண்ணுமா. ஆமாம் ஓகேவா 50 ஷேர் ஓகேவா சொல்லிட்டாங்க. 50 ஷேர் ஆமாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு டீச் பண்ண ஓகேவா. நீங்கள் வந்துட்டு கைட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப முடியல என்னடா இதை சொல்லிட்டு அவங்க சரி சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ யாருமே தெரியல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க. அந்த லோகோ வந்து சி டாக்டர் நேம் சி தானே அவங்க பேர் கிளாரா. ஸோ சின்ற அந்த லோகோ வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ அவங்க ரைட் ஓனர் அவங்க தான் ஜேக்கோட அப்பா கூட அது ரீசெண்ட் டேஸாக என்னோட ஒய்ஃப் பேரில் இருக்கிற ஒரு நேம் வச்சுருக்கோங்க. ஒருத்தவங்க தான் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் இருக்காங்க. வந்துட்டு தெரியாது அவங்களுக்கு. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பேர் வந்து வந்துட்டு இருக்கு. பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். நேம் பப்ளிஷ் ஆகும். செகண்ட் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி மேக்ஸில் அடிக்கடி வந்து வெளில இதாகும். அதை பார்க்குறாங்க. இது அடிக்கடி வந்துட்டு கேஸிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஜேக்கோட வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ ஜேக்கோட கிராண்ட் ஒரு நாள் பார்க்குறாங்க. ஏப்பா ஜோன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஒய்ஃப் இப்போ மாறிட்டப்பா சொல்கிறாங்க. மாறிட்டா என்ன பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறப்ப எங்கே வெளில போயிடுறா மெடிசன் கூட இப்போ மேடு தான் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு மேடு தான் மெடிசன் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு கவனிச்சதே இல்லை. அந்த வீட்டோட பொறுப்பே அவள் தான் கொடுத்தேன். மேரேஜ் பண்ணிட்டு வந்தப்போ சாவுக்கு கொடுத்தா அவள்கிட்ட தூக்கி கொடுத்தேன். நீ பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளோ சாராக பார்த்துக்கிட்டாங்க. இப்போலாம் மாறிட்டப்பா அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா சொல்கிறேன். ஜேக்கோட கிராண்ட் சொல்கிறாங்க. ஜேக்கோட அப்பா கொஞ்சம் கோவம் வருது. அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. முன்னாடி ஜேக்கோட போயிட்டு வந்தா ஜேக்கோட அம்மா போயிட்டு என்ன வேணும் எது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இது கொடுங்க அது கொடுங்க ஹெல்த் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் டேஸாகவே அதை நோட் பண்ணுறாரு. சரி வரட்டும் நான் கேட்குறேன் சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு வீக்கெண்ட் தான் ஜேக்கோட மேலே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜேக்கோட பார்க்குறாங்க. பாருங்க எங்கே போனால் கேட்குறாங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க. தனித்தனியாக அளவில் வராங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள இப்போ இருக்காங்க. நம்ம ஜேக்குக்கு இருக்காங்க. ஜிம் ஜேக்கு வெளியே டேட் போயிருப்பாங்க. எவ்வளோ நின்றுருக்காங்க. நம்ம நம்ஜுன் டேட் தான் போயிருப்பாங்க. நம்ஜுன் அவங்களும் நின்றுருக்காங்க. நம்ம ஜேக்கு புதுட்டு நின்று கரிச்சுக்காக நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கு அம்மா கேட்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. நீ வந்து பேரண்ட்ஸ் கொதிக்கலாம் கவனிச்சது இல்லையாமே மெடிசன் மேடு கொடுக்குறாங்கம்மா. நீ வந்து என்னையும் கவனிச்சதில்ல என்ன பண்ணிட்டு நீ வீட்டில் சொல்லி ஜேக்கோட அப்போ கேட்குறாங்க. நான் பிஸியாக நான் சொல்லி என்ன பிஸியாக இருக்கா நீ ஜஸ்ட் ஹவுஸ் ஒர்க் நமக்கு என்ன பிஸி சொல்லிட்டு ஜேக்கோட அப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன எனக்கு உங்களை பார்த்துட்டு மட்டும் தான் டியூட்டி வேறு எதுவுமே யார் சொல்கிறாங்க. 6 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் உனக்கு சடனாக கேட்குறாங்க. உடனே பையன் வந்து மாற்றினாங்க கேட்குறாங்க. ஜிம்
பாயிண்ட் பண்ணுறாங்க எதுக்கு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க ஜெய்கர் நம்ம பார்க்குற ஜிம்மில் பண்ண சொல்கிறாங்க. இல்லை இவன் வந்து கம்பெனி மாற்றிட்டான், நிறைய விஷயம் மாறி இருக்கு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பாரு சொல்லிட்டு நீ வந்து 6 மந்த் ஆயிடுச்சு ஓகேவா, 6 மந்த் முடிச்சு நீ ஒரு நாள் சரியாவோ இல்லை சரி கூட பிடிக்கல நீ போயிட சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கர் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, உன் ஒய்ஃப் நீ கூட்டிகிட்டு போய் உன் ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு அனுப்பிடு, உனக்கு வந்து ஜெஸ்ஸி மார்ச் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு ஜெய்கர் அப்போ சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்கப்பா என்ன பேசிட்டீங்க சொல்கிறாங்க. பாரு ஜெய்கே சொல்கிறாங்க பாருங்க இஸ் மை ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காது அவன் என் கூட தான் இருப்பான் ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சா இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படி இல்லைனா வெளியே போயிடும் ஓகேவா, 2 பேரும் எந்த ரீசனுக்காகவும் என்னோட ஜிம்மில் நட்டு தர முடியும் ஓகேவா. அவன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சனிலாவா இல்லையா அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்கும் ஓகே அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் ஒய்ஃபாக இல்லை கூட நான் கூட இருப்பேன் ஓகேவா, எனக்கு நான் லவ் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு எல்லாமே பிடிக்கும் ஜெய்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே நம்ம பார்க்குறாங்க அங்கே பாருங்க ஜிம் நல்ல சனியில் தான் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஜின்னு நீ நல்லா ஒன்றா நீங்கள் பார்க்குறது ஒரு மதனில் ஒரு சனிலாமல் இருக்க மாட்டீங்க, 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பீங்க, எப்போ கிச்சனை குக் பண்ணிட்டு எங்களை அழகாக கவனிச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஓ அப்படி சொல்ல வரீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் எப்படி லைக் ஒரு ஸ்லேவ் மாதிரியா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய்கர் பக்கம் என்ன சொல்கிறாங்க. ஆமா உங்கள் ஒய்ஃபு உங்கள் சனிலாம் உங்கள் ஸ்லேவ் மாதிரி இருக்கணுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் அமைதியாக எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம ஜெய்கர் பார்க்குறோம் நம்ஜன் அவன் பேசிட்டு நீ அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறேன் ஏன்ப்பா அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க சொல்லிட்டு ஏன்ப்பா ஜின்னு வந்து உங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும் எப்போதும் கிராண்ட் கிராண்ட்ஃபா உங்களுக்கு எதாவது பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுமா, ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டு கிராண்ட்ஃபா வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நல்ல பையன் நல்ல சனி இல்லை அதே உங்களை கவனிச்சிக்காம அவங்க ஓன் ஃபீல் இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து கேட்டவங்க மாறிடுவாங்க நல்ல சனி இல்லை அப்படி தானே நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறேன் நம்ஜன் நீ கூட மாறியா சொல்கிறாங்க. நான் மாறல இப்போ உண்மை சொல்கிறேன். இப்போ நானும் பிளேண்டராக இருந்திருக்கேன், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் நான் மட்டும் இருந்திருக்கேன். இப்போ தான் எனக்கு ப்ரௌடாக இருக்குது, இப்போ தான் ஹாப்பியாக இருக்கான் அவன் ஃபுட்டு நிற்கிறான் ஓகேவா. இந்த பக்கம் பார்த்தாலும் அவனுக்கு ஏன்னா இப்போ நான் ஜிம் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காரு அங்கங்கே ரெஸ்டாரண்ட்டு அவருக்கு நிறைய பேர் அவருக்கு தெரியும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஹோட்டல் ஃபீல்டு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களும் அவங்களோட இப்படியா ஃப்ரெண்டாக பார்ட்னர்ஷிப்பாக கொடுத்தாங்க. இது பார்த்து நம்ஜனுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, அவன் ஃபுட்டு நிற்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், என் ஒய்ஃப்னு சொல்லி ப்ரௌடாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இருக்காம அவன் ஹஸ்பண்ட் சொல்லி ப்ரௌடாக இருக்குது அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம நம்பியில் போய் பார்க்குறாங்க இங்கே பாரு நம்பி சொல்கிறாங்க பாருங்க ஹாப்பியாக இருக்கும் ஓகே நானே வந்துட்டு உள்ளே சொல்லிட்டு யோசிக்காம இருக்கேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன நம்பிடலான்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இல்லை என் ஒய்ஃப்க்கு ஒரு டேலண்ட் இருக்கு சொல்லிட்டு நான் கூட விட்டு வேறு சொல்லிட்டேன், நீ தான் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் இல்லை நான் எதுவும் பண்ணல அவங்க டேலண்ட்டு தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. தெரியும் எனக்கு இருந்தாலும் அதை கூட வெளியே கொடுத்து நீ தான் ஓகேவா தேங்க்யூ ஜிம் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் அவங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்கர் பார்க்குற சுகர் நீ சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண கேட்குறேன் நீயா கேளுங்க பாரு அந்த பையன் சரியா செட் ஆக மாட்டேன் ஓகேவா அவனுக்கு ஃபேமிலி என்ன தெரியாது சரியா வந்து ஏதாவது மனசு மாற்றி பிரிச்சிருக்கான் ஜிங்க பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் அங்கே பாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா என் ஹஸ்பண்ட் ஹாப்பியாக இருக்காங்க அதுக்காக நான் வந்து ஜாப் போகிறேன் என்னோட ஹோம் ஃபுல் நிற்கிறேன் ஃபேமிலியில் லவ்ன்றது கிடையாது ஓகேவா எப்போயும் லவ் இருக்கும் உங்கள் மேலே அப்புறம் ஆண்டி மேலே எனக்கு எல்லாமே லவ் இருக்குது ஓகேவா லவ் எப்பவும் காமிச்சிட்டே இருக்குன்றது இல்லை மனசுக்குள்ள லவ் இருக்குது ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக உடனே ஓடி வந்துடுவோம் ஓகே மற்ற டைமில் ஒன் ஃபீல்டில் நிற்கணும் அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்பி பார்க்குறேன் நான் இருக்கணும் அப்படி அவர் சொல்கிறாரு என் பேக் போட நான் உனக்கு என் ஒய்ஃப் பேக் பண்ணா இருப்பா என் ஒய்ஃப் பேக் பண்ணா இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேருமே லவ்லி கப்பா. இந்த பக்கம் ஜெய்கர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாரும் அவங்களோட ஒன் ஃபீல்டில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே அவங்க ஃபியூச்சர் நினச்சி அவங்களுடைய ட்ரீம் நினச்சி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் இது பிரச்சனை பண்ணுறீங்க சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணுறாங்க பாரு உனக்கு ஃபேமிலி என்ன தெரியாது சரியா சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க அவனுக்கு ஃபேமிலி என்ன தெரியாது நீங்கள் அனாத பையன் ஓகேவா உனக்கு இந்த மாதிரி ரிச்சான ஃபேமிலி பார்த்ததும் கிடையாது உனக்கு எல்லாமே புதுசு தானே உனக்கு பணம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஃபேமிலியெலாம் புதுசு ஓகேவா வந்து எல்லாரும் பிரிச்சு விட்டுறாங்க அந்த அக்கா யாரும் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரிச்சு விட்டுருக்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து ஜெய்கர் அப்போ சொல்கிறாங்க நான் பிரிக்கிறேன் ஓகேவா அப்புறம் ஜிம்மு சொல்கிறாங்க எனக்கு அது பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு வரவும் வராது நான் யாரும் பிடிச்சி பார்க்கல எல்லாரும் ஒன்றா இருக்காங்க ஓகேவா அப்படி ஜிம்மு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெய்கே பார்க்குறாங்க பாருங்கப்பா ஏன் ஜிம்முக்கு வர ஆசையாக யாரும் பிடிச்சி விட உங்களுக்கு சரி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் பார்வையில் தான் நான் தெரிஞ்சுக்கிறதா நினைக்கிறீங்க எனக்கு எல்லாரும் பிஸியாக இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கர் அப்பா பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க ஜெய்கர் பார்க்குறாங்க ஜெய்கே கரெக்டாக சொன்ன அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க கரெக்டாக சொல்ல ஓகேவா அந்த வீட்டில் யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஜிம்மில் உங்கள் ஒய்ஃப் ஓகேவா ஜிம்மில் ஹஸ்பண்ட் நீ தான் ஓகே அது யாரும் மாற்ற முடியாது அப்படி சொல்லி ஜெய்கர் அம்மா சொல்கிறாங்க. ஜெய்கர் பக்கம் அவங்க பாரு சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் என் பையனுக்கு அப்பா நான் அம்மா சரியா உங்களுக்கு நடிச்சிருக்கோம் எனக்கு சேம் நடிச்சிருக்கோம் ஓகே மிஸ்டர் ஜோனா மிஸ்டர் ஜோன் ஓகே அப்போ ஜெய்கர் அம்மா சொல்கிறாங்க உங்களுக்கு வேர்ல்டு பேச பார்க்க ஜெய்கர் அப்பா ஒரு மாதிரி இருக்குது நீ எவ்வளோ மாறிட்டே சொல்கிறாங்க நான் மாறுறேங்க ஓகே கரெக்டாக இருக்கும் ஓகேவா அந்த பையன் வீட்டுக்கு சண்டாக இருக்குது எல்லா டிசர்வ் பசங்க சொல்கிறாங்க அவனுக்கு பேக்ரவுண்ட் இல்லை ஃபேமிலி நீ 6 மந்த்ஸ் சொல்கிறாங்க பாருங்க 6 மந்த் டைம் கொடுத்தோம் ஓகேவா அவன் சரி ப்ரூவ் பண்ணிட்டானே சொல்கிறாங்க ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்ணா சொல்கிறாங்க பாருங்க ஜெய்கே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஜெய்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஜெய்கே ஒரு நல்ல ஒய்ஃபும் பார்த்துக்கிறோம் ஓகேவா அந்த வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜெய்கே அம்மா சொல்கிறாங்க ஜெய்கே பார்க்குறாங்க பாரு எனக்கு பிடிக்கிறவங்க பிடிச்சாலும் பிடிக்காடி வாழ போகிற ஜெய்கே ஜிம் தானே நீங்கள் அப்படி கேட்குறாங்க என்ன இருக்காமா ஜெய்கே ஜிம் வாழ போகிறவங்க பிடிக்கணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய்கே பார்க்குற மாதிரி இருக்குங்க பாரு நீ எப்படி மாறிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க பாரு உனக்கு ஃபேமிலி என்ன தெரியுமா அதான் நீ உடச்சிட்டேன் ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க நான் எந்த ஃபேமிலி பிரேக் பண்ணல ஓகே எனக்கு அது வரும் வரா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ரூம் குறைச்சிட்டு போயிடாங்க ஜெய்கே பார்க்க ரொம்ப கோவம் வருது எப்படி என் பேச்சு கேட்காம போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்சோட ஃபோன் பண்ணி ஜெய்கே அப்புறம் கேட்குறாங்க
ஏன்னா இப்போ வரைக்கும் இவ்வளோ ஜேகேக்கு மேரேஜ் ஆயிருக்கும் 2 நாள் கழிச்சு யாருக்கும் அவங்க வீட்டில் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்காரங்க தெரியல, அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் இப்போ நம்ம சிஸ்டரப்பா கேட்குறாங்க எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜேக்கடப்பா பார்க்குறாங்க. நான் அவங்க முடிவு பண்ணாங்க இந்த வீக்கெண்ட் பார்ட்டி வச்சு நம்ம முடிவு பண்ணணும் சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறோம் ஓகே வீட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணிடணும் ஓகே இவங்க சனிலாவா இருக்க தகுதியில் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு நம்ம ஜெஸ்ஸி ஜேக்கு மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு அவங்க அப்பா பிளான் போட்டிருக்காரு. இப்போ ஜேக்கடப்பா பார்க்குறாங்களா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க பிஸியாக இருக்காங்க. அது வரைக்கும் யாருமே தெரியாமல் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க ஏன் ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க உனக்கு எதுவும் அப்பா பற்றி தான் கோமா கேட்குறாங்க. இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாராச்சாரம் சொல்கிறாங்க. ஜங்கா இப்போன்னு சொல்கிறேன் எனக்கு அது ஃபேமிலி இருக்குன்னா எதுவுமே இல்லை சரியாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்ம ஓகே சார் ஜேகே தான் ஹக் பண்ணுறாங்க. பாரு யாருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜேகே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம் அமைய விட்டுறாங்க. இப்போ நம்ம வீக்கில் ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆஃப்டர் தான் ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. பிகஸ்ட் பார்ட்டி எந்த பார்ட்டி எதுக்காகன்னு தெரியல. இவங்களாம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க எதுக்கு பார்த்து பார்ட்டி சொல்கிறாங்க. வெயிட் பண்ண தெரியும் சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க அந்த பார்ட்டியில். இப்போ நம்ம ஜெஸ் ஒரு கம்மிங் வராங்க. ஜெஸுக்கு தெரிஞ்சு ஏன் வரணும்னு சொல்லிட்டு அவங்க சர்ப்ரைஸாக கூட்டிட்டு வராங்க அவங்க அப்பா அம்மா. இப்போ அந்த பார்ட்டி பார்த்துட்டு பார்க்குறாங்க எதுக்காக மிஸ்டர் ஜோன் அந்த பார்ட்டி வச்சிருக்கீங்க கேட்குறாங்க. அது ஒரு பிகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஜெயக்கடை அப்பா பார்க்குறாங்க. என்னோட கடைசி பையன் ஜம்ப் தெரியல சொல்லிட்டாங்க. தெரியும் சொல்லுங்க ஃபேமஸ் டாக்டர் சொல்லுமா ஆமாம் அவனுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய பையன் பொண்ணு ஜெஸ்ஸி இருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஷாக்காக ஃபேமிலியில் உங்களுக்குலாம் அவங்க பேருக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறோம் சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. ஆமாம்மா அப்புறம் சுகா ஜவுப் சொல்லிட்டாங்க. அவங்க பொறுமையாக பண்ணிப்பாங்க ஓகே ஒன்று அவங்க அவசரம் இல்லை இவங்களாம் பண்ண போகிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ என் கூட வந்து அந்த பார்ட்டிக்கு அவங்க புரியாம பார்த்துருக்காங்க என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. அப்பா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கடை பார்க்குறாங்க. அமைதியாக சரியாக சொல்கிறாங்க. இப்போ நான் ஜேக்கடை பார்க்குறாங்க என்னங்க பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜேக்கடை கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படினாக்கா ஜிம்மில் வந்துட்டு பிடிக்கும். எப்படினாக்கா ஜிம்மில் வந்துட்டு ஒரு ஜேக்கோட ஒய்ஃபா சரண்டாவை பிடிக்கும். ஆனால் மற்றபடி எனக்கு அவங்க பேசணும் கிடையாது. ஆனால் அந்த வீட்டோட போகணும் அனுப்பணும் அவங்க நினச்சது இது வரைக்கும் பார்க்குறாங்க. ஜீவன் என்னப்பா பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜீவன் பார்க்கணும் சொல்லிட்டு என்னப்பா பண்ணுறாரு கேட்குறாங்க. இல்லைம்மா ஜெஸ் தான் கரெக்டாக இருப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜேகே ஜிம் கூட ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட கிராண்ட் சொல்கிறாங்க. என்ன காம சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் பிஃபோர் நடந்து நினச்சி பார்க்குறாங்க. நான் வந்து ஜேக்கோட கிராண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எப்படினாக்கா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து அது இன்ஜினியர் வச்சுருப்பாங்களே அது வந்து எங்கே இப்போ போட்டாங்க போல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்புறம் ஜிம்மில் வந்து விட வந்திருப்பாங்க. அவங்க வந்து திரும்பி பார்த்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏதாச்சும் கேட்குறாங்க. அப்போ வந்து கஷ்டப்பட மூச்சு விட்டுருக்காங்க. அவ்வளோ மேட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் கவனிக்கவே இல்லை. அவங்கள டக்குனு ஜிம் ஒரு பிடாத எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்க பார்த்து சொல்லிட்டு ஜிம் ரொம்ப கம்ஃபர்ட் இருப்பாங்க. ஒரு மாதிரி எப்படினாக்கா ரொம்ப கேரிங்காக பார்த்து ஒரு இடம் இருக்கும் ஒரு கண்ணில். அப்போ ஜெக்கோட கிராண்ட் பார்த்துருப்பாங்க. இவ்வளோ டேஸ் வரைக்கும் அவங்க பேசணும் கூட கிடையாது. எப்படினாக்கா இதை கேட்பாங்க. ஜிம் வந்து கொஞ்சம் எப்படின்னா ரஃபாக தான் பார்த்து சொல்லுவார். ரொம்பலாம் எப்படினாக்கா ரொம்ப சாஃப்ட் பண்ண சொல்ல மாட்டார். கொஞ்சம் நகடாக சொல்லிட்டு போவார். அப்படி தான் இருப்பாரு. இன்னைக்கு முதல் தடவை அவர் வந்து அவ்வளோ ஒரு பார்த்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு மாறி இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு சாஃப்டான பையன் அவங்களும் எல்லாம் சாஃப்ட்னஸாக இருக்காரு. பார்க்குறவங்க கொஞ்சம் கொள்ள தெரியலாம் சொல்லிட்டு ஜிம் வீட்டில் கொள்ள தான் இருப்பார். அதனால தான் கொள்ள தெரியுவாங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டான பசங்க பையனாக இருப்பார். அப்போ ஜெயிக்கிற கிராண்ட் ஃபார்ம் வந்துட்டு அதை பார்த்துருப்பாங்க. இங்கே பாருங்க இப்படி கேரஸ் சொல்கிறது எப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு மேடம் கூப்பிட்டு ஜெயிக்கும் பயங்கரமாக திட்டுறாங்க. பாருங்க நீங்கள் உங்களை பார்த்துட்டு வந்து இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் என்ன மொபைல் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க அது சொல்கிறாங்க உங்கள்கிட்ட கிளார் ஆண்டி சொல்லிட்டு தானே போனாங்க பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் கிளாரா வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க கரெக்டாக லாஸ்க்கு ஏன் சொல்லிட்டு இது கோல்டு சீசன் வந்து ஆண்டிக்கு வந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. அதுக்கு அவங்க ஜெயிக்கிற கிராண்ட் கேட்குறாங்க லிசன் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன வேலை பண்ணாலும் பிஸியாக இருந்தாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பாங்க வீட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ ஜிம் பார்க்குறாங்க உங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் கூட பார்த்துக்க முடியுங்களா இதுக்கும் சார்ஜ் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம் திட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற கிராண்ட் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருமே அவங்க கேரிங்காக தான் இருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும் பிஸியாக இருந்தாலும் அவங்க கேரிங்காக தான் இருக்காங்க. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறது ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்க இப்போ ஜெயிக்கிற கிராண்ட் ஃபார்மும் அதை பார்த்துருப்பாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க பாருப்பா ஜிம்மி தான் ஜெயிக்க கரெக்டாக சரி அவசரப்படா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் சொல்ல நேரத்தை முடியாது கரெக்டாக இந்த வீட்டுக்கு நல்லா எல்லாமே நான் அந்த முடிவு எடுப்பேன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு லிசன் எவ்ரி ஒன் சொல்லிட்டு பார்க்குறாங்க எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் எடுத்து சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க ஓ நீங்கள் ஜெஸ்ஸி ஆல்ரெடி மேட்ச் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் நான் ஜெஸ்ஸி எனக்கு வந்து ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஜெஸ்ஸி என் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி கிட்ட வாசுறாங்க. ஜெஸ்ஸி கிட்ட போகிறாங்க. இப்போ ஜெஸ்ஸும் ஜெயிக்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் மைக்கில் ஆளுக்கு ஒரு மைக்கில் பேசுகிறாங்க. நாங்கள் 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் ஓகேவா. எனக்கு ஜெயிக்க முடியும் ஜெயிக்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஜெயிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ஜிம்மி ஓகேவா. ஜிம்மி வாங்க போகிறாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி என்ட்ரு பண்ணிட்டாங்க. இவங்க ரொம்ப நல்ல பர்சன் ஓகேவா. ஜெயிக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அவங்க தான் ரொம்ப அன் பண்ணாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சின்ன பையன் தான் ஆனால் ரொம்ப நல்ல பர்சன். இவங்க வந்து ஜெயிக்க ரொம்ப லவ் பண்ணிட்டாங்க. ஜெயிக்க மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அது ஜெயிக்கோட ஃபேமிலிக்கு யாருக்கும் பிடிக்கல அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயிக்க நம்ம பார்க்குறாங்க ஜெஸ்ஸி எனக்கு ஜிம்மில் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி எனக்கு தெரியாது ஆண்டி ஜெஸ்ஸி சொல்கிறா. இப்போ நான் பார்க்குறேன் எனக்கு ஆமாம் எனக்கு எங்கள் ஜிம்மி தான் சரி நான் ஜெயிக்கிட்ட சொல்லிட்டு ஜெயிக்க நம்ம சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறேன் மிஸ் ஜீவன் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க அப்போ பார்க்குறாங்க பாருங்க நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க சொல்கிறேன். எனக்கு இவங்க வந்து ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் தானே அவங்களுக்கு இது மாதிரி எனக்கு மைண்ட் செட்டு. இந்த பையனுக்கு ஃபேமிலி இல்லை பேக்ரவுண்ட் இல்லை ஆர்ஃபன் பாய் ஓகேவா எதுவுமே கிடையாது ஸ்டேட்டஸ் கிடையாது. ஆனால் அந்த பையன் ஒய்ஃபு என் பையனுக்கு ஒய்ஃபாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் நீங்களே சொல்லுங்கள் அது வந்து நியாயமாக கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க என் பையன் காட்சி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு ஓகேவா. அந்த பையன் என் பையன் வந்து மனசை மாற்றி என் பையன் இன்ட்ரெஸ்ட் ஏதோ வந்து சர்வீஸ் பண்ணி மேரேஜ் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ரொம்ப ஒரு அப்பா சொல்லி கத்துறாங்க விட்டா ஒரு அடிச்சுக்கார அவ்வளோ கோவம் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பாருங்க என் அப்பான்னு பார்க்குற சரி எல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். என் ஜிம் தப்பாக பேசுங்க அவ்வளோ சரியா சொல்கிறேன். என் ஜிம் யாரும் தெரியுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஜெயிக்க சொல்ல
வராங்க. டக்குனு ஜெக்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ ஜெஸ்ஸி பார்க்குற ஜெக்கி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அமைதியாங்க. இவன் யார் கேட்குறேன் பில்லியன் பையன் யார் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் பில்லியன் பையன் இல்லை சரியான என் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கரை பார்க்குறாங்க. உங்கள் ஒய்ஃபை தாண்டி அவன்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி எனக்கு அவ்வளோ சரி சொல்கிறாங்க. ஜெக்கரை பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா ஜிம் கிட்ட ஜெக்கரை மாதிரின்னு சொல்லிட்டு நீ யாரை தான் சரி நீ யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சரியா நீ எனக்கு அப்படி கவலை இல்லை. நீ ஜெக்கிக்கு நல்ல ஒய்ஃப் வைக்க அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு சனியில் ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே நீ இந்த வீட்டுக்கு டிசர்வ் பர்சன் அப்படி ஜெக்கடாமல் சொல்லிட்டாங்க. ஜெக்கடா பார்க்குறாங்க. பாரு சொல்லிட்டாங்க. பாருங்கள் உங்களுக்கு என்ன நடிச்சிருக்கோம் சேம் ரைட்ஸ் எனக்கு இருக்குது வீட்டில் ஓகேவா. நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். என் ஜிம்மில் சனியில் ஓகேவா. அவன் ஜிம்மி கூட ஜெக்கி கூட தான் இருப்பான். உங்களுக்கு ஓகேனா ஒன்றா இருந்திருப்பாங்க. இல்லைக்கா அவங்க வீட்டை வெளியில் போயிடுவாங்க. ஜெக்கடா அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அம்மா உங்கள் பையன் மொத்தமாக உங்களுக்கு போயிடுவோம் அப்போ சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடாப்பா பார்த்து ஜெஸ்ஸோட அப்போ கேட்குறாங்க. அப்போ நீ பிளான் பண்ணி ஏமாத்திட்டா சொல்கிறாங்க. எனக்கு பிளான் பண்ணி ஏமாத்திருக்கு திட்டம் போட்டு ஒன்று சனியில் ஒரு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதா எனக்கு வர சொல்லி ஆஃப் கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படிதான் சொல்லிட்டு அவங்க அப்பா போய் பேச போகிறாங்க. நம்ம ஜெஸ்ஸோட அப்பா கிட்ட ஜெஸ்ஸோட பார்க்குற பக்கம் ஜெஸ்ஸி பார்க்குற அப்பாங்க பாருங்க. எனக்கு ஜெக்கி மேலே ஃபீலிங்ஸ் இல்லை ஓகே. எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல் மேட்ச் பண்ணிட்டா கூட நான் ஹாப்பி வாழ மாட்டேன் ஓகே. எனக்கு வேறு பர்சன் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஜெஸ்ஸிக்கு இந்த இதில் பிடிக்கிறது நம்ம காயில் ஓகே. காய் ஜெஸ் தான் இந்த பேரு. இப்போ நம்ம காய் ஜெஸ்ஸி என்ன சொல்கிறாங்க. காய் பிடிக்கும் சொல்கிறாங்க. காய் ஆமாம் காய் பிஸ்னஸ் மேன் தானே சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு எனக்கு காய் பிடிக்கும். எனக்கு காய் தான் பிஸ்னஸ் மேனாக இருக்கா. எனக்கு அவன் தான் பிடிச்சிக்கும். அவன் தான் லவ் பண்ணுறேன். அவன் தான் மேட்ச் பண்ணிக்க போகிறேன் அப்போ சொல்லிட்டு ஜெஸ் சொல்லிட்டாங்க. இது கேட்குறா ஜெக்கிக்கு ஷாக்காக இருக்கிறது சொல்கிறாங்க. ரீசெண்ட் டேஸ் வந்து ஜெஸ்ஸியும் காயும் டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஜெக்கி விசேஷமாக கண்டு அவர் பார்த்துக்க மாட்டாரு. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அவங்க பிடிக்கும் ஓகே. உனக்கு ஜிம்மில் கரெக்ட் ஓகே. எனக்கு காய் ஓகே எப்படி சொல்லிட்டு ஜெஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட பக்கம் மாறி இருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அங்கே தப்பாக இருந்துச்சு ஓகே. ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண வைக்க முடியாது ஓகே. ஜிம் ரொம்ப நல்லா பையன் ஓகே. நீங்கள் சண்டை அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜெக்கட பக்கம் ரொம்ப கோவம் வருது. அவனுக்கு எதுவுமே பேக்ரவுண்ட் எதுவுமே ஆனால் சண்டை அக்செப்ட் பண்ண சொல்லிட்டு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்குது ஜிம்முக்கு. நம்ம சுகா முடிச்சு போய் பார்ப்பாங்க. அந்த மீட்டிங்லாம் போவாங்க. 2 பேரும் இப்போ ஸ்டில் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் கூட ஒரே கேங்களும் ஒன்றா இருக்காங்க. ஆனால் இப்போ நீ ஜிம்மி நீ சுகான்னு சொல்லிட்டு 2 பேர் பேசுகிறது கேட்கறதுல நார்மல் சுகாவா அங்கே அவருக்கு பேசுவார். வீட்டில் வந்து இவங்க வந்துட்டு சுகாவான்னு அவர் பார்க்கவே மாட்டார் பேசவே மாட்டார். அவர் போட்டு கேஷுவலாக இப்போ தெரிஞ்சு காமிச்சிட்டு இது வரைக்குமே இப்போ சுகா பார்க்குறாங்க. என் ஜிம்மி மாதிரி இருக்கணும் இருந்தால் அப்படி சொல்கிறாங்க. பாரு என்கிட்ட இது வரைக்கும் ஒரு டைம் கூட கேட்டதில்லை தெரியுமா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் எனக்கு தெரியும் ஆனால் கேட்டதில்லை ஏன் சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் வேறு பர்சனல் வேறு இருக்காங்க அப்போ சொல்லிட்டு சுகருக்கு ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. இப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் கண்டா நம்ம ஜெக்கோட அப்பா வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாரும் மாறிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு பேருக்கு பாவமாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜெக்கோட அப்பா ரன் பார்க்குறாங்க. பாருப்பா எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. சரியா நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிறா சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் கூட மாற்றிட்டீங்க உங்களுக்கு கூட ஒரு பையன் மாற்றிட்டான்னு சொல்கிறாங்க. யார் எப்படி கேட்குறாங்க. அதான் ஜெக்கோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. அட நீ வர ஜீவன் அப்படி இல்லைங்களா சரியா அந்த பையன் அமைதியாக இருக்க நல்ல பையன் இருக்கான். பார்க்க கொஞ்சம் கூல்டாக பேசுகிறான் ஓகே. மற்ற ரொம்ப பாசமாக இருக்கான். நீ தான் சொல்கிற அந்த பையன் வந்துட்டு அப்பா அம்மா இல்லை ஆனால் சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. அவனுக்கு எல்லாரோட வேல்யூம் தெரியுது தெரியா சொல்கிறாங்க. எனக்கு அவன் எல்லாரோட வேல்யூமே தெரியுது. அவன் எல்லாருமே ரொம்ப அழகாக பார்க்குற ரெஸ்பெக்டாக பார்க்குறான். அவனுக்கு கிச்சன்லாம் போயிட்டு குக் பண்ணலாம் வராதாம்மா. ஆனால் ஏதோ எமர்ஜென்சியாக ஒன்று போய் ரெடி பண்ணி தரான் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் நீ கூட அவன் அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் பெயினாக இருக்க சொன்னாரா. அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி ஜெக்கி கிட்டக்கிட்டான். ஜெக்கி வந்து ஏதோ சொன்னாங்க ஒரு ரெமெடி டக்குன்னு அவன் ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்தான் தெரியுமா சொல்லிட்டு ஆமாம் ரெடி பண்ணி கொடுத்தான்ப்பா. அவன்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்குது தெரியுமா. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். பார்க்க சின்ன பையனாக இருக்கான். ரொம்ப மெச்சூரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்கான். ரொம்ப அழகாக ஃபேமிலி பார்த்துக்கலாம் தெரியுமா. எனக்கு வந்து பையன் ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன் வந்து வீட்டுக்கு நல்ல சனியில் அப்படி சொல்லிட்டு ஜெக்கோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்போ பார்க்குறேன் என்னம்மா சொல்கிறேன். எனக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஓகேவா. உங்கள் ஒய்ஃப் கூட பாவம் அந்த வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவான். நம்ம பெருசாக அவள் அப்ரிஷியேட் பண்ணதில்லை. ஏன்னா என்ன மொத்தமாக வீட்டோட சாவி அவள் கையில் கொடுத்தோம். ஆனால் மற்றபடி அவளுக்கு நம்ம எதுவும் பண்ண ஓகேவா. அவள் கூட பாவம் ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏதோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ வெளில போய்ட்டு வர ஃப்ரெண்ட்ஸில் மீட் பண்ணுறா போல அப்படி சொல்லிட்டு ஜெக்கோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இது ஃப்ரெண்ட்ஸை மீட் தான் நல்ல விஷயமா சொல்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லையாப்பா ஜெக்கோட கிராண்ட்பா கேட்குறாங்க. ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்கல்ல என் ஒய்ஃபை வந்து தள்ளி போட்டா தெரியுமா நம்மள மாதிரி பேச தெரியுமா நைட்டில் ரொம்ப அழகாக பேசுவாள். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒர்க்கில் எப்படி போயிட்டு கேட்பா எப்படி கேட்குறது சொல்லிட்டாங்க. சரி விடுப்பா அவளுக்கும் கொஞ்சம் டைம் லைஃபை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கோட கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. எவ்வளோ டேஸாக மற்றவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அவளுக்கு கொஞ்சம் வாங்கல சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பா ஒரு நாள் பாவமாக உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டிவியில் ஒரு ஷோ வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கோட கிராண்ட்பா பார்க்குறாங்க. அது நான் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்போ ஷோ இது போயிட்டு இருக்கு அவர் ஷோ ஜெக்கோட பார்க்குறேன் அவர் ஷோவா பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட கிராண்ட்பா பார்க்குறாங்க. நீ கூட கிளாராக வெளில போயிருப்பா கூட சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட பார்க்குற பார்த்தீங்களா சண்டே நீ கூட வீட்டில் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல போய்ட்டு வரட்டும் வீட்டை கூப்பிட்டு ஏதோ காஃபி போட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் உட்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில். ஜின்னு பார்க்க நான் போய் போடவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நானும் வரேன் சொல்லிட்டு போய்ட்டு காஃபி போட்டுருக்காங்க. காஃபி போட்டு அந்த இடத்துல கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அப்போ பார்க்குறாங்க. யார் போட்டால் கேட்குறாங்க. நான் தான் அங்கிள் போட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஓ நீ கிச்சனில் போறியா சொல்கிறாங்க. தூங்க பாருங்கள் எனக்கு உங்களுக்கு செஞ்சு ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வந்து கஷ்டம் சொல்லி நான் எல்லா ஸ்கூலில் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு டைம் இல்லை ஓகேவா. நான் எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்குது அதனால தான் போடல. இப்போ எல்லாமே எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கு நான் போட்டு இதை போய்ட்டு இருக்க சொல்கிறாங்க. ஜெக்கோட கிராண்ட் பார்க்கனால நீ விட்டு ஜின்னு ஓகேவா உங்களோட ஃபாதரில் வந்து அப்படின்னு பேசுவேன் கண்டுக்கு அது நீ கூட அவருக்கு காஃபி எடுத்துக்கிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜின் கையாக காஃபி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம
ஜின்னு ஜெயிக்கிற அப்போ பார்க்குறாங்க கூட நான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மு உட்காந்துருக்காங்க. ஜிம்மு ஜின்னு டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெயிக்கிற அப்போ திரும்பி பார்க்குறப்ப 2 பேரும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். நல்லா பேசிக்கிறாங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அவார்ட் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஜெயிக்கிற அப்போ பார்க்குறாங்க நிறைய பிசினஸ் மேனும் தெரிஞ்சவங்க தான். பலருக்கும் அவார்டு கிடைச்சிருக்கா பார்க்குறாங்க. எனக்கு கிடைக்கவே போல இந்த வருஷம் ஜெயிக்கிற அப்போ பார்த்துருக்காங்க. வந்துட்டு நாமினேஷன் கூட ஆகல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நாமினேட் கூட ஆகல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு நேம் கூப்பிட்றாங்க. தி பெஸ்ட் பிசினஸ் ஆஃப் மேன் ஆஃப் தி இயர் சாரி பெஸ்ட் டிசைனர் ஆஃப் தி இயர் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயிக்கிற அப்போ பார்க்குறாங்க யாரு சரி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்க 2 பர்சன் இருக்காங்க. பெஸ்ட் பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர்ல ஒரு பர்சன் வராங்க. உங்களுக்கு பின்னாடி பெஸ்ட் பிசினஸ் டிசைனர் ஆஃப் தி இயர் வராங்க. டிசைனர் ஆஃப் தி இயர் பார்க்குறாங்க. மிஸ் கிளாரா சொல்லிட்டாங்க. என்ன ஜெயிக்கிற அப்போ டக்காயிடுறாங்க. காஃபி ஒரு கையில் வச்சுட்டாரு. இப்போ ஜெயிக்கிற கிராண்ட் பாஸ் கூட ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்போ ஜிம்மு திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மு கேஷுவல் டிவியை பார்த்துட்டு இருக்காரு. இப்பறமா ஜெயிக்கிற அப்போ பார்க்குறாங்க. ஏமா இது என் ஒய்ஃப் தானம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயிக்கிற கிராண்ட் பார்க்குறாங்க. ஆமாம் இது என்னோட சனி என்னோட டாக்டர்ல தான் நம்ம கிளாரா தான் பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப அழகாக அந்த அவசரம் பரவாயில்ல ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல அப்படி தானே உங்கள் ஏஜுக்கு ட்ரெஸ் சாப்பிட்டுருக்காங்க. ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நாகரிகமாக. அப்புறம் மேலே பாருங்க பார்க்குறப்ப ஜெயிக்கிற பார்க்குறது ஒரு ஷாக்காக இருக்குது. கிளாரா சரி பார்க்குறாங்க. இப்போ அவங்க அம்மா இது வரைக்கும் பண்ண அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் காமிக்கிறது பின்னாடி வெகையில் காமிக்கிறாங்க. ஒரு இப்போ ரொம்ப வருஷமாக அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க அவங்க வந்து இப்போ தான் அவங்க டைம் கிடைச்சிருக்கு. அவங்க பிஸ்னஸ் வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஓன் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு இப்போ டைம் கிடைச்சிருக்கு. அவங்க ஃபேமிலியும் அவங்க பிஹேவியர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஜெயிக்கிறப்ப ஒன்றுமே சொல்ல முடியும். அவரு ஸ்டன் ஆயிடுறாங்க. மிஸ் கிளாரா அந்த லோகோன்றது என் ஒய்ஃப் ஹவுஸ் பார்க்குறாங்க. அந்த சீ லோகோன்றது என் ஒய்ஃப் சொல்ல மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஜெயிக்கிற ரொம்ப ப்ரௌடாக அவரை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ரீசன் யாரும் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிற பார்க்குறாங்க. கண்டிப்பாக என்னோட பிஹேவியர் இருக்குது ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. அப்படி அவன் பிஹேவியர் ஃபேமிலி தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்துட்டு எனக்கு பெரிய ஃபேமிலி இருக்குது. ஒரு பிகஸ்ட் ஃபேமிலி அந்த பர்சன் தான் நான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் வந்துட்டு என்னோட இதெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு பெரிய பொறுப்புலாம் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக பார்த்துட்டேன். எனக்கு என்ன வேணும் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணாங்க. இருந்தாலும் கூட எனக்கு எங்கே வந்து தோணுச்சு நான் ட்ரீம் வச்சு அச்சீவ் பண்ணாமல் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நான் தான் சரியாக யூஸ் பண்ணிக்கல. நான் தான் ஃபேமிலி சொல்லிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நானே இருந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சரி ஓகே இப்போ ஃப்ரீ டைம் இருக்குது. என் பசங்களாம் வளர்ந்துட்டாங்க. என் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் இப்போ நேரத்தில் பிஸியாக இருக்காங்க. எல்லாரையும் நான் பார்த்துக்கிற சுச்சுவேஷன் இப்போ இல்லை. ஒரு கடத்தில் நான் பார்த்துக்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. குழந்தைங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அதுமே என்ன வளர்ந்துட்டனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சி அந்த டைம் எனக்காக யூஸ் பண்ணி நினச்சேன் சொல்லிட்டு ஜெயிக்கிற அம்மா சொல்கிறாங்க. ஜெயிக்கிற அப்பாவுக்கு ஒரு மாதிரி கிடந்து காமா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிற அம்மா சொல்கிறாங்க. இந்த பிராண்டோட ஓனர் நீங்கள் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த பர்த்டே உங்களை தான் தெரியிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிற அம்மா பார்க்குறாங்க. ஹைனா அப்படி சொல்கிறாங்க. அவங்க பேசுறது அவங்களோட அந்த ஆர்டர் இருக்குது அதெல்லாம் காமிக்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. ஜெயிக்கிற அப்பா அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் ஏன் கிளாரா ஜாயின் பண்ணது ஏன் கிளாரா வரைஞ்சி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிற அன்பு பார்க்குறாங்க. அடிக்கடி உட்காந்து பண்ணிட்டே இருப்பாப்பா சொல்லிட்டு காம நான் கூட பார்த்துருக்கேன்ப்பா. நான் கூட பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. எவ்வளோ காமிச்சா எப்படி இருக்க சொல்லிட்டு நான் அந்த பேச கணக்காக விட்டுட்டேன். கடவுளே என்ன மருமகளுக்குள்ளே இவ்வளோ டேலண்டாக சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க என்ன மருமகளுக்குள்ளே இவ்வளோ டேலண்டாக நம்ம தான் வேஸ்ட் பண்ணுற போது டேலண்ட்லாம் இத்தனை வருஷம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கடாப்பாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெயிக்கடாப்பாக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் ஜோன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க ஏன்டா இந்த சொல்ல விட்டா சொல்லிட்டு ஏன்டா நம்ம ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளோ டிசைனாக இருக்காங்க இந்த சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அப்போ உன் கம்பெனி இனிமேல் நீயே யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டாங்க. ஜெயிக்கடப்பா அப்போ பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் ஏன் உன் கம்பெனியில் எப்படி ஒரு பிராண்டில் பார்த்தே சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க தனியாக சொல்லிட்டு பிஸ்னஸ் தனியாக இருக்கா பண்ணுறாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டாங்க. பாரு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஒய்ஃப் வந்து பார்க்க ரொம்ப சாஃப்டாக அப்படி இருப்பாங்க. வீட்டுக்கு ரொம்ப அழகாக கவனிச்சுப்பாங்க. நான் கூட நினச்சேன் நான் வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு ஹோம்லியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தெரிஞ்சு இப்படி ஒரு பிஸ்னஸ் ரொம்ப இருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் இவ்வளோ டேலண்டான பர்சன் அவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் அப்புறம் ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க நேரில் வரும்போது. ஆனால் இவங்களும் இவ்வளோ திறமை இருக்க சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டாங்க. ரொம்ப லக்கி தாண்டா நீ எப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் பசங்களும் சரி ஒய்ஃபும் சரி வேறு லெவலில் இருக்காங்க. ஓகேவா சனியில் கூட ரீசெண்டாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன். நான் கூட பார்த்தேன். அங்கே பிரான்ச்சஸ் இருக்கு போல சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் உங்கள் பசங்க ஒரு பக்கம் டேலண்ட் இருக்காங்க. சனியில் வேறு லெவலில் இருக்காங்களே ஒய்ஃப் அதை விட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களா. இப்போ ஜெயிக்கிற பர்ஃபார்ம் நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஜோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி ஒரு அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சொல்லிட்டாங்க. எப்படி இருக்க ரிச்சஸ்ட் மேலே மாறிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் பொறாமே சொல்கிறாங்க. சில பேர் ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜெயிக்கிற அப்பாவுக்கு என்ன நடக்கவே புரியல. இப்போ ஜெயிக்கிற அப்பா டிவியே பார்த்துருக்காங்க. ஜெயிக்கிற அம்மா ரொம்ப அழகாக அவங்க ஃபேமிலி பற்றி விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க எல்லா இடத்துலையுமே. அவங்க கேட்குறாங்க அப்படியே ஆமாம் சார் எனக்கு சரி நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக பேசுகிறாங்க. அந்த அவர்லாம் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டு போகிறாங்க. இந்த வீடு அமைதியாக இருக்குது. இப்போ ரிஷுகா அஜய் இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நம்பின்னு பார்த்துருக்காங்க. நம்பிலாம் அவங்க அம்மா நம்பவும் நம்பிருக்கலாம். அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு எனக்கு. அன்றைக்கி ஜின்னு சொல்லிப்பாங்க. அந்த ஆட்டை பார்த்துக்கலாம் உங்கள் அம்மா ட்ரைன் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோதான் அவருக்கே ஒன்றும் கண்ணு கலங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மு ஜெயிக்கிற மேலே வராங்க. ஒரு பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறோம். அவங்க டிஃப்ரெண்டாக இருக்குது. அவங்க வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அப்படின்னு கூட ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜெயிக்கிற பக்கத்தே எஞ்சி போகிறாங்க. இங்கே பாரு கிளாரா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அவங்களும் அவங்க தெரியுது இப்போ எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயிக்கிற பார்க்குறாங்க. உனக்குள்ளே இப்படி திறமை வந்து கேட்குறாங்க. ஜெயிக்கிற அம்மாவுக்கு ஒரு மாதிரி கருங்க சொல்கிறாங்க சொல்லு. அப்புறம் திறமை நான் தான் எல்லாமே ஹைட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க நானே கொஞ்சம் விட்டு ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்கணும். ஏன்னா எனக்கு தான் வரும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும். சரியா எனக்கு ஒரு டேலண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணாக்க
நமக்கு பிடிவாதம் உங்களுக்கு எவ்வளோ எனக்கு பிடிவாதமாக இருந்தது இல்லையே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பிடிவாதமாக இருந்ததில்லை, நீங்கள் என்ன தான் வேணாம் சொல்லுங்கள், நான் சொல்லியிருக்கலாம் எனக்கு அது இருக்குது, எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லியிருக்கணும். செகண்ட் நான் அடம்பிடிச்சிருக்கணும், நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து வேணாம் சொல்லி அப்படியே விட்டுட்டு நான் தப்பு ஏமாறுதா அது ஜெயிக்கிற சொல்கிறாங்க. செக்கப் அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க, தப்பியே மேலே ஓகேவா, நான் கொஞ்சம் எனக்காக ஒரு பேசுகிற எனக்கு நான் போராடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க செக்கரை பார்க்குற மாதிரி இருக்கு, ஏமா உண்மை நீ தான் இந்த பிராண்டோட ஓனராக கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சொல்கிறாங்க, ஏக்கா இந்த பிராண்டுக்கான ஓனர் தேடிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் கம்பெனியில் வந்து சர்ச் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அது யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க பேச ரிவீல் பண்ணவே இல்லை. செகண்ட் வந்துட்டு இவங்க தான் சொல்லி யாருக்கும் தெரியாது இல்லையா, அவங்க சீக்கிரம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்லாம். அதனால இப்போ சீக்கிரம் வந்து பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, சொல்லுமா சொல்கிறாங்க, எனக்கு எல்லாத்துல ஒர்க் பண்ண முடியாதுங்க, இப்போ நான் நிறைய பிஸியாக இருக்கேன், இப்போ இருக்க ஒர்க்கிங் ஷெடியூல் கரெக்டாக இருக்குது, அதுவே ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கேன், அதுக்கு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய பேர் நான் கான்டாக்டில் சைன் பண்ணுறது உங்கள் கம்பெனி கூட எனக்கு வந்துச்சு சொல்லி ஜெயிக்கலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கா அவங்க செக்ரட்டரி கூட கான்டாக்ட் பண்ணாங்க, நான் அந்த நோன் சொல்கிறாங்க. ஜெயிக்கோட அப்பா பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, தப்பா அதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, நீ பிஸியாக இருப்ப எனக்கு புரியுது, அப்போ உண்மையாக நீ தான் அந்த கிளாரா ஏன் கிளாரா தான் நாள் கேட்குறாங்க. ஜெயிக்கடம் பார்க்குறவங்க நான் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கடம் பார்க்குற மாதிரி மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, பாரு மணி என்பது எனக்கு பெரிய விஷயம் இல்லை சரியா, ஆனால் அவங்க போய் திறமை இருக்கிற அந்த ஒழிச்சு வச்சுட்டு நான் ஜெயிக்கடப்ப கேட்குறாங்க. இல்லைங்க அப்படி இல்லைங்க சொல்லல, சாரிம்மா சாரி சொல்கிறாங்க. இந்த பாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறமா சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க சொல்கிறாங்க. நீ எப்படி சடனாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கடம் பார்க்குற மாதிரி காசு சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. ஜிம்மி தாங்க சொன்னான், ஒன் டே வந்து நான் ட்ராயிங் பண்ணிட்டு நான் என்னை பார்த்துட்டு அதை பிக்சர் கேப்சர் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கான். அப்புறம் வந்து எனக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு கான்டாக்ட் பேசுகிறாங்க. சொன்ன மேக்ஸில் ஒரு ஃபோட்டோ வந்து நான் வரைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி கூட அது இல்லைன்னு சொன்னீங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா உன் பேர் இருக்க யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொன்னீங்களா, நான் கூட அப்படி நினச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் வாங்க சொல்லிட்டு அப்படி பார்த்ததும் தெரியுது, நான் ட்ராயிங் பண்ணி வரைக்கும் ட்ராயிங் பண்ணி எல்லா பிக்சர் அவங்ககிட்ட இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. காமா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, நீங்கள் வந்துட்டு அந்த பிராண்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. என்ன வந்துட்டு ஒரு டிசைனாக மாற்றுறாங்க சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு நான் 2 கம்பெனிக்கு டிசைனராக இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கிறது சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. என்னோட அப்பா மட்டும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆசைங்க, எனக்கு ஓனாக என்ன பண்ணி உங்களை கிஃப்ட் வாங்கிட்டு ஆசைப்பட்டேன், இது வரைக்கும் வாங்கினதில்லை. எனக்கு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கீங்க, நான் வாங்கிக்கோங்க சொல்லியிருக்கீங்க. ஆனால் சொல்கிறாங்க இப்போ ஜெயிக்கல் மக்கள் தெரிஞ்சு வராங்க. கிளாரா மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இப்படிக்கா அவனோட அவ்வளோ மைண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி கூட சொன்னேன், எனக்கு வந்து நிறைய ட்ரீம் இருக்குது சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுறது சொன்னேன். நான் தான் அதெல்லாம் வேணாமா சொல்லிட்டு கொஞ்சம் இப்படிக்கா மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், மன்னிச்சு கோச்சிட்டாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் உங்களோட பார்த்த போய் நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், ஒரு டாக்டர் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் பேசணும் தப்பி எவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரௌடாக தெரியுமா, நான் ப்ரௌடாக சொல்லுவேன், என் டாக்டர்லாம் ஒரு டிசைனர் சொல்லுவேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் ப்ரௌடாக சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன், என் டாக்டர் வந்து ஒரு டிசைனர் இருக்காங்க சொல்லிட்டு சொல்லுவேன், அவர் வாங்கிக்கலாம் தான் சொல்லுவேன் சொல்லி ஜெயக்கடமா கிராண்டமாக சொல்கிறாங்க. ஜெயக்கடமாக்கு ஒரு மாதிரி கிளம்புங்க, எல்லாமே எப்பவும் பாசம் கேரிங் இருக்கிற, எப்போ விட்டு எங்கேயும் போல ஓகேவா, ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோ ஓகே, பிஸியாக இருக்கிற கொஞ்சம் டைம் மட்டும் தான் அப்படி இருக்கும். நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா உங்கள் எல்லாருக்கும் எப்போ கூட கவனிச்சுப்பா. ஜெயக்கடமா சொல்கிறாங்க. ஜெயக்கல் பட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஹக் பண்ணுறது. எனக்கு அவங்க ஃபேமிலி ரூல்ஸ் மற்றவங்களும் ரொமான்ஸ் கூட பண்ணக்கூடாது நினைப்பாங்க. அவங்க அது எப்படியாக்கா அதனால கொஞ்சம் இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிக்கிற ஒரு பர்சன் தான். ஆனால் இப்போ பார்க்க அவங்க பட்டாயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிம்மா ஜெயக்கல் அப்பா சொல்கிறாங்க. எதுக்கு அதில் சாரி சரியா, எனக்கு தெரியாமல் போச்சு பாரு, நீ இவ்வளோ டேஸ் கூட வாழ்ந்துருக்க, இது இவ்வளோ நாள் கவனிச்சிட்டு இத்தனை வருஷமா, இது வேணுமாங்க அது வேணுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்களுக்கு எதுவுமே தெரியும், ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆர்மி ஒய்ஃப் நினச்சிட்டு பாரு. அது ஜெயக்கல் அப்பா சொல்கிறாங்க. இல்லைங்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்லும் ஒரு சின்ன டேலண்ட் இருக்கும், ஒரு சின்னதாக கூட டேலண்ட் இருக்கும். அது குக்கிங்காக இருக்கலாம், இல்லை ட்ராயிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ நிறைய இருக்கும். ஓகே டெய்லரிங்காக நிறைய இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாமே அவங்க ஃபேமிலிக்காக அப்படி விட்டுருவாங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது ஓகேவா, எல்லாருமே அவங்களோட டேலண்ட்டுக்காக அவங்க போராடணும் ஓகே, அவங்க பசங்க கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் சொல்லணும் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே புரிஞ்சுக்கலாக்க அவங்க அவங்களுக்காக ஓன் போய்ட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜெயக்கோட போய் டைட்டாக போய் சாரி மன்னிச்சிக்கோ சரியா சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல ஓகே நான் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயக்கோட பற்றி பார்க்குறாங்க, நீ தான் சொல்கிறாங்க, ஜெயக்கோட பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ணல, நான் ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. இல்லை ப்ரௌடாக இருக்குது, தேங்க்யூ. ஜெயக்கோட கிட்ட வராங்க. ஜெயம் சக்கர ஒரு சக்கரம் பயந்து போயிடுறாங்க. ஜெயக்கோட பார்க்குறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் எதுவும் பயப்பட பற்றி அப்படி தெரியும் உனக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாரு என் ஒய்ஃப் இப்படி பண்ண நான் சொல்லுவேன் ஓகே பார்த்துருக்கேன் அப்படியேசா, நான் அன்றைக்கி ஜெஸ்ஸோட அப்பா சொல்லிட்டு போனாங்க சரியா, நினச்சி செக் பண்ண சொல்லிட்டு நான் கூட ஜெஸ்ட்டு போய் பேச அப்போ ஜெஸ் சொன்னேன் என்கிட்ட, நான் கூட பயந்துட்டேன் ஒரு ஜெஸ்ஸி ஹார்ட் ஆகிட்டு ஒரு அந்த மாதிரி நம்ம நீ வந்துட்டு ஜெய்க்கு மேட்ச் பண்ணுறதுனால தான் வந்துட்டு வீட்டுக்குள்ள நினச்சிட்டேன். அப்போ ஜெஸ்ட்டு போய் பேச ஜெஸ் சொன்ன அவனை பற்றி, நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நான் ஜெய்க்கு கேர் பண்ணிப்பேன், சேம் டைம் வந்துட்டு யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன், ஃபேக்காக இருக்க மாட்டேன், உனக்கு ஃபேமிலி இல்லாமல் இருக்கலாம், ஃபேமிலி வேலை வேலை தெரியும் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒவ்வொரு டைம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 வீக்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு ஓகேவா நீ என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துக்கிற, வீட்டில் யாரும் இல்லாக்கா நீ என்னோட அப்பா அம்மா நீயே பார்த்துக்கிற கேர் பண்ணுற, மற்ற டைம் யாராவது அந்த கண்டுக்க மாட்டேன், நீ பாட்டுக்கும் வேலையை பார்க்குறேன், எனக்கு புரியுது ஓகேவா சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஒருத்தவங்களோட கேர் தேவைப்படுறப்படி கண்டிப்பாக கொடுத்துருவேன்.
அந்த டைம் தேவைப்படாதப்போ நீ வந்து கேர்லெஸ்ஸாக வந்து இப்போ எப்போவும் அது கேர் பண்ணிட்டே இருக்கணும்னு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க அது சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சி ப்ரௌடாக இருக்குது. நீ ஜேகேக்கு பெஸ்ட் ஒய்ஃப் ஓகேவா, நீ தான் பெஸ்ட் சொன்னீங்க. அப்போ ஜேகே அப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு பார்க்குற அங்கிள் அப்போ நானும் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் செஞ்சு கொடுத்துருப்பேன். ஜேகே ஜின்னு சொல்கிறாங்க அட ஜின் நீ நான் கிட்ட வாசுறாங்க ஜின்னு கிட்ட போகிறாங்க. இப்போ ஜின்னு அவன் ஜிம்மில் சேர்த்து ஜேக்கோட ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கும் ப்ரௌடாக இருக்குது தெரியுமா, ரொம்ப சின்ன பையனாக இருக்குது. ஜின்னுக்குள்ள ஒரு திறமை நீ தான் கண்டுபிடிச்சிருக்க. ஈவன் ஜேக்கோட அம்மாக்குள்ள இருக்க திறமை நீ தான் கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா. ஈவன் ஜின்னோட என்னோட பிடிச்ச கரெக்டாக சொன்னாங்க ஒரு சனியில் கூட பிரான்ச்சஸாக ஓப்பன் பண்ணியிருக்காரு ப்ரௌடாக சொல்லிட்டு. எனக்கு அப்போ தெரியவே தெரியுமா இவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தான் எதாவது கண்ட்ரோல் பண்ணிக்க. சரி அதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன். யாருக்கு அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா. நீங்களாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேமிலி யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது ஓகே. எனக்கு விட ஒரு ஆசை தான். நம்மளுக்கு ஜாயின் ஃபேமிலி இருக்கு. அது ஆசை ஓகே. அந்த விஷயம் மட்டும் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஜேக்கடப்பா சொல்லிட்டாங்க. ஜேக்கடப்பா பார்க்குறாங்க என்னோட விஷயம் தான் ஓகேவா. நீங்கள் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அம்மா ஜிம் பார்க்குறது என்ன ஆண்டி சொல்லிட்டு இங்கே பாரு நீ என்ன வேணும் பண்ண ஓகேவா. நாங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணி போகிறோம். உடனே ஒன்று சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ ஜாயின் ஃபேமிலியாக இருக்கும் ஓகேவா. நீ வந்துட்டு எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு ஓகேவா. இதே மாதிரி இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி இருக்க இப்போ கேரிங்கே பண்ணாமல் இருக்கானா கேர் பண்ணுற எல்லாரையும் அப்படி தான் இருக்குது பிடிச்சிருக்காது. ஆனால் நீ ஃபேமிலி உள்ள போயிடா சரியா. எனக்கு எப்போவுமே நீ ஒன்றாவே கூட ஆசையாக இருக்குது. எனக்கு நீ பெருசாக எதுவுமே கேர் பண்ண மாட்டேற. நீ எனக்கு சொன்ன இல்லையா ஜெக்கிட்ட எனக்கு வந்துட்டு ஃபேக்காக இருக்க பிடிக்காது. நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு நான் இப்போ லிசன் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே. இப்படி இருக்கு ஓகே. ஏன்னா ஃபேக்காக அளவு கொடுக்கூடாது. ஃபேக்காக கேர் கொடுக்காது. ஃபேக்காக வந்துட்டு நமக்கு ஒரு ஒர்க் பண்ணி தரப்பட ஓகேவா. எது பண்ணால் ஷூவாக பண்ணும் ஹானஸ்ட்டாக பண்ணும். நீ அப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே. நீ இப்படியே இருப்பா. நீ யாருக்கோ மாற நீ நீயாவே இரு சரியா. நீ உனக்கு யாரும் பிஹைண்ட் அவன் ஃபேமிலி யாரும் இல்லைன்னு கவலையில் ஓகேவா. நீ எங்கள் வீட்டு சடனாக கிடைச்ச ஒரு பெரிய வாரம் தான் ஓகேவா. நீ இப்படி இருப்பா. ஜெக்கெட் அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறோம் ஆமாம் ஓகேவா. ஆனால் நீ ஜெக்கெட் கூட இந்த வீட்டில் தான் இருக்கும் ஓகே. எங்கே பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படி தான் சொல்கிறாங்க. உனக்கு வீட்டில் பிடிக்கலாக்க மாற்றிடு ஓகே. சொல்லு இந்த வீட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஜெக்கெட் அப்பா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குற அந்த வீட்டில் மாற்றிடுன்னு எதுவுமே இல்லை ஓகே. எல்லாமே நல்லா தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கெட் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஜெக்கே சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எப்பவுமே லைஃப்பில் பெஸ்ட்